டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். எபிசோட் 256. மாலாவின் கவலையான முகத்தை பார்த்த ராஜசேகர், என்ன ஆச்சு மாலா? நீ ஏன் இப்படி கவலையா இருக்க? இப்ப நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். நம்ம எதிரிக்கு நாம சரியான பதிலடி கொடுக்க போறோம். இனி இந்த ஊர்ல நம்மளோட மதிப்பு ரொம்பவே உயரப் போகுது. நான் அந்த ருத்ரனோட வீட்ட உனக்கு பரிசா தரப்போறேன். இதையெல்லாம் நினைச்சு நீ சந்தோஷமா இருக்கணும் என்றார். ராஜசேகர் சொன்னதை கேட்ட மாலா லேசான சிரிப்புடன், நீங்க என்ன செஞ்சாலும் நான் உங்கள எப்பவும் எந்த கேள்வியும் கேட்டதில்லங்க. ஆனா இப்ப ஏன்னு தெரியல. என் மனசுக்கு என்னமோ சரியில்லாத மாதிரியே தோணுது. என் மனசு ரொம்ப படபடப்பா இருக்கு. நம்மளோட ஆசை அதிகமாக அதிகமாக நாம எல்லாத்தையும் இழக்க வேண்டி இருக்குமோன்னு தோணுது எனக்கு என்றார். மாலா சொன்னதை கேட்ட ராஜசேகர் தன் சட்டையை சரி செய்தபடி கண்ணாடியில் பார்த்து, இதெல்லாம் உன்னோட மனக்குழப்பம் மாலா. நீ இந்த மாதிரி எண்ணங்கள உன் மனசுல இருந்து எடுத்துடுறதுதான் நமக்கு நல்லது. ஏன்னா இந்த முறை எந்த தப்பும் நடக்காது. இந்த முறை அந்த விஜயேந்தர் தானே தன்னோட தோல்விய என் கையில பணயம் வச்சிருக்காரு. அதனால இந்த முறை வெற்றி நமக்குதான் என்றார். ராஜசேகரின் இந்த அசட்டையான பதிலை கேட்ட மாலா அவரிடம் பேசி அவருக்கு தன் பயத்தை புரிய வைக்க முயற்சி செய்ய ஆரம்பித்தார். நீங்க சொல்றது எல்லாம் உண்மைதான்னு நானும் ஒத்துக்கிறேன். ஆனா ஒவ்வொரு முறையும் நாம வெற்றிக்கு பக்கத்துல போகும்போது அந்த அனன்யா நம்மள தோற்கடிச்சிடுறாங்கிற விஷயத்த நீங்களும் மறந்துராதீங்க. நீங்க முன்னாடி விஜயேந்திர அவமானப்படுத்தினதுக்கு அவ நம்மளோட எல்லா ப்ராஜெக்டையும் கேன்சல் பண்ணி நம்மளோட தொழில நஷ்டத்தை உண்டாக்கி உங்களையும் ஜெயிலுக்கு அனுப்புனா. அதுக்கப்புறம் அவ நம்ம நித்யாவை என்ன செஞ்சான்னு மறந்துட்டீங்களா? நித்யா கோவத்துல அவ பையனை காயப்படுத்தினதுக்கு அவ என்ன செஞ்சான்னு உங்களுக்கே தெரியும்ல. அவளோட குடும்பத்து மேல கை வச்சா நம்மள சும்மா விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டிட்டு போனா. அப்படி இருக்கும்போது நீங்க இப்படியெல்லாம் செய்றீங்களே என்று கேட்டார். அனன்யாவின் பெயரை கேட்டதும் ராஜசேகர் கடுமையான குரலில், நீ என் மனைவிங்கிறத மறந்துராத மாலா. உனக்கு உன் புருஷன் மேல நம்பிக்கை இல்லையா? நீ ஏன் அந்த அனன்யாவ பார்த்து பயப்படணும்? அவ இப்போ ஒண்ணுமே இல்ல. அவகிட்ட பணமும் அதிகாரமும் இருக்கிற வரைக்கும் தான் அவளோட ஆட்டமெல்லாம் என்றார். இப்போ அதெல்லாம் அவகிட்ட இருந்து பறிபோயிடுச்சு. இனி அவளால நம்மள எதுவுமே செய்ய முடியாது. இனி அந்த விஜயேந்தர குறை சொல்றத தவிர அவளால வேற எதையும் செய்ய முடியாது என்றார். மாலாவிடம் பேசி முடித்து வில்லத்தனமாக ஒரு சிரிப்பு சிரித்த ராஜசேகர் டேபிள் மீது வைக்கப்பட்டிருந்த ஃபைலை எடுத்துக்கொண்டு மாலாவை பார்த்து ஏதோ யோசித்தவர் பின்னர் புன்னகையுடன், மாலா, நம்மளோட இந்த வெற்றிக்கு பிறகு நாம நம்ம பொண்ணோட கல்யாணத்த ருத்ரனோட வீட்ல நடத்தலாம்னு யோசிச்சிருக்கேனா. நீ என்ன நினைக்கிற? கல்யாணம் ரொம்ப ஆடம்பரமா நடக்கணும். இது எல்லாத்துக்கும் காரணம் சித்தார்த் தான். அதாவது ருத்ரன் தான். அவனால தான் நான் நினைச்சதை என்னால அடைய முடிஞ்சது. அதனால இனி அவனுக்கு நான் என்னோட மருமகன்னு அங்கீகாரம் கொடுக்க போறேன். அதனால நீ தேவையில்லாம மனச போட்டு குழப்பிக்காத. நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களுக்கு தயாரா இரு. நான் நம்மளோட எதிரிங்கள தோக்கடிச்சிட்டு திரும்பி வரேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். ராஜசேகர் சொன்னதை கேட்ட மாலா ஆழ்ந்த யோசனைக்குச் சென்றார். ராஜசேகர் என்ன சமாதானம் சொல்லியும் மாலாவின் மனம் அதை ஏற்கத் தயாராக இல்லை. என்னவோ அவர் மனம் படபடப்பாகவே இருந்தது. அதே நேரம் ராஜசேகர் கீழே சென்றபோது நித்யா சந்தோஷமாக ஓடிவந்து அவரை அணைத்துக் கொண்டவள், உங்கள நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. இன்னையிலிருந்து அந்த ருத்ரன் குடும்பத்தை நினைச்சு நான் பயப்பட வேண்டியதில்ல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்றாள். தன் மகளின் சிரிப்பை பார்த்து சந்தோஷப்பட்ட ராஜசேகர், நாம இப்பதான் நம்மளோட ரிவெஞ்ச ஆரம்பிச்சிருக்கோம் நித்யா. நான் இந்த பிரச்சனையை இதோட முடிச்சு விட்டுடுறேன். ஆமா, சித்தார்த் எங்க? அவன் இன்னும் வீட்டுக்கு வரலையா என்று கேட்டார். சித்தார்த் பேரை கேட்டதும் நித்யா கொஞ்சம் வருத்தத்துடன், எனக்கு தெரியலப்பா, சீக்கிரம் வந்துடுறேன்னு தான் அவன் என்கிட்ட சொன்னான். ஆனா இப்ப வரல என்றாள். தன் வாட்சில் நேரத்தை பார்த்த ராஜசேகர், ஓ அப்படியா? ஆனா இந்நேரம் அவன் வீட்டுக்கு வந்திருப்பான்னு தான் நான் நினைச்சேன். சரி ஒன்னு செய், நீ அவனுக்கு போன் இல்லனா மெசேஜ் பண்ணி நேரா ஆர்ஆர் இண்டஸ்ட்ரீஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு அவனை வர சொல்லிடு. நான் அங்க அவனை மீட் பண்ணிக்கிறேன் என்றார். அவர் சொன்னதை கேட்டு நித்யா சரி என்று தலையசைத்தாள். அதன் பின்னர் ராஜசேகர் அங்கிருந்து புறப்பட்டார். அதே நேரம் அங்கே ருத்ரனின் வீட்டில் இந்த தகவல் வெளியானதிலிருந்து மிகப்பெரிய பூகம்பமே உருவாகியிருந்தது. காலையிலேயே ராஜசேகரிடமிருந்து அவர்களுக்கு நோட்டீஸ் வந்திருந்ததும் அதில் அவர்கள் கம்பெனியின் அதிகபட்ச பங்குதாரராக ராஜசேகர் இருக்கிறார் என்றும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன் காரணமாக அவர்களின் இந்த வீடும் ராஜசேகருக்கு சொந்தமாக மாறியிருந்தது. இதைத் தெரிந்து அனைவரும் அதிர்ச்சியில் இருந்தனர். ரோஹன், தனுஷ், அஜய், சூர்யா, ஆகாஷ், சக்தி என எல்லோரும் ஹாலில் கவலையுடன் அமர்ந்திருந்தனர். அஜயும் ரோஹனும் அவர்களின் லாயரிடம் பேசியிருந்தார்கள். ஆனால் இந்த பிரச்சனைக்கு தீர்வுதான் கிடைக்கவில்லை. ஏனெனில் எல்லா பேப்பரும் லீகலாக சரியாக இருந்தது. எனவே இதிலிருந்து தப்பிக்க வேறெந்த வழியும் அவர்களுக்கு தெரியவில்லை.
ரோஹன் கோபத்தில் கை முஷ்டியை இறுக்கியவன், எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? நம்மளோட எல்லாமே எப்படி நம்ம கைய விட்டு போச்சு? இப்ப நாம என்ன செய்யறது? தாத்தாவோட ஷேர்ஸ் எல்லாம் எப்படி அந்த ராஜசேகர் கைக்கு போச்சு? எனக்கு எதுவுமே புரியல. தாத்தாவும் நம்மளோட எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்து அவர் ரூமுக்குள்ள போய் லாக் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்போ என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல என்றான். தன் மகனின் தோளில் கை வைத்து தட்டிக் கொடுத்த ஆகாஷ், கோவப்படாத ரோஹன், நிதானமா யோசி. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே கோவத்துல ஒரு விஷயத்த யோசிக்கும் போது நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு வழி இருந்தாலும் அது தெரியாது. அதனால முதல்ல நிதானமா இரு. கோவத்தினால எதையும் சாதிக்க முடியாது. நாம முதல்ல இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியில வரணும்னு தான் பார்க்கணும். நாம இத அப்படியே விட முடியாது. கண்டிப்பா இதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அஜய், எந்த வழியும் இல்ல அங்கிள். நான் இப்பதான் லாயர் கிட்ட பேசினேன். நம்மளால இதுல எதுவும் செய்ய முடியாது. நம்ம கம்பெனில தாத்தா தான் அதிகபட்ச ஷேர் ஹோல்டர். அதனால நம்மளோட ஷேர்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. நம்ம எல்லாரோட ஷேர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்தா கூட நம்மளால எதையும் மாத்த முடியாது. தாத்தா பேர்ல 55% ஷேர்ஸ் இருக்கு. மீதி 25% வெளியாட்களோடது. மத்தபடி நம்ம கிட்ட 20% தான் இருக்கு. அதுல ரோஹனுக்கு 5%, எனக்கும் சூர்யாக்கும் சேர்த்து 5%, கல்யாணத்துக்கு பிறகு அண்ணி பேர்ல 5% இருக்கு. இப்போ ருத்ரன் பங்கும் சேர்த்து அண்ணியோட பேர்ல 10% ஷேர்ஸ் இருக்கு. எல்லாமே சேர்த்தாலும் தாத்தாவோட ஷேர்ஸ் முன்னாடி ஒண்ணுமே இல்ல என்று விளக்கமாக சொன்னான் அவன். அவன் சொன்னதை கேட்டு ஏதோ யோசித்த சூர்யா, அண்ணி எங்க? அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? யாராச்சும் அவங்களுக்கு கால் பண்ணீங்களா என்று கேட்டவன் தன் போனை எடுக்க அவன் கையை பிடித்து தடுத்தான் ரோஹன். ரோஹன் சூர்யாவிடம், இல்ல அண்ணா, அண்ணிக்கு கால் பண்ணாதீங்க. நம்மளோட எல்லா பிரச்சனைகளுக்கும் நாம அவங்கள தான் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ணா போனதுல இருந்து நம்மளோட எல்லா பிரச்சனையையும் அண்ணி தான் சரி செஞ்சுட்டு வராங்க. அவங்கள நாம பாத்துக்க வேண்டிய நேரத்துல அவங்க நம்ம எல்லாரையும் பாத்துக்கிட்டாங்க. ஆனா இனி அது வேண்டாம். அண்ணி இருந்தா எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த சூழ்நிலை அப்படி இல்ல. இந்த பிரச்சனையில அண்ணியால கூட எதுவும் செய்ய முடியாது. நாம தான் இந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணணும். நமக்கு இன்னும் கம்பெனில ஷேர் இருக்கு. அதனால ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்றவன் தைரியத்தை திரட்டி ஒருமுறை தங்களின் வீட்டை சுற்றி பார்த்தவன், என்ன ஆயிடுச்சு போ? இந்த வீடு நமக்கு சொந்தமில்லைன்னா என்ன? நாம எல்லாரும் ஒன்னாதானே இருக்கோம். அது போதாதா நமக்கு என்றான். அவனது வார்த்தைகளை கேட்டு எல்லோரும் உணர்ச்சி வசப்பட்டார்கள். சூர்யா ஒரு பக்கம் அவன் தோள் மேல் கை போட்டு அணைவாக பிடித்து அவனை தட்டிக் கொடுக்க, தனுஷ் ஓடி வந்து அவனை அணைத்துக் கொண்டவன், நீ ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்டடா. அதான் இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற. எனக்கு உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு என்றான். அங்கிருக்கும் சூழ்நிலையை பார்த்த அஜய் கவலையுடன், எல்லாம் சரிதான் ரோஹன். ஆனா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த பிரச்சனையில இருந்து அண்ணிய விலக்கி வைக்கதான் நாம அவங்க கிட்ட இத பத்தி சொல்லலன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அவங்க இத நினைச்சு சந்தோஷப்படுவாங்களா? நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தீர்க்க வேண்டிய பிரச்சனை இது. அண்ணி கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம விட்டு நாம இன்னொரு தப்ப செஞ்சிடக் கூடாது. ஏன்னா இது சாதாரண பிரச்சனை இல்ல என்றான். அஜய் சொன்னதை கேட்டு ரோஹன் ஏதோ பேச வர, அதற்குள் சக்தி, அஜய் அண்ணா, குறுக்க பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஆனா அனன்யா அக்கா வந்தா மட்டும் இந்த பிரச்சனை தீர்ந்துருமா என்ன? ரோஹன் சொல்ற மாதிரி நாம எல்லாரும் ஒன்னா இருந்து இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு யோசிக்கலாமே. அனன்யா அக்கா மட்டும் சூப்பர் உமன் இல்லையே. அவங்களுக்கும் இந்த விஷயத்த ஹேண்டில் பண்றது கஷ்டமாதானே இருக்கும் என்றாள். சக்தி சொன்னதை கேட்ட அஜய்க்கு அவளின் பேச்சு சுத்தமாக பிடிக்கவில்லை. ஆனால் அவன் எதுவும் சொல்லும் முன்பாகவே தாத்தா நடந்து வரும் சத்தம் கேட்டது. உடனேயே எல்லோரின் கவனமும் அவர் பக்கம் சென்றது. எப்போதும் போல அதே கம்பீரமான தோற்றத்துடன் வந்தார் விஜயேந்திரர். அவரை பார்த்ததும் எல்லோரும் அமைதியாக கேள்வியுடன் அவரை பார்த்தனர். யாரும் அவரிடம் எந்த ஒரு கேள்வியும் எழுப்பி அவரை காயப்படுத்த விரும்பவில்லை. எல்லோரின் கண்களையும் பார்த்தார் விஜயேந்திரர். ரோஹன் உடனே தன் பார்வையை தாழ்த்திக் கொண்டான். தன் குடும்பத்தினரின் நிலையைக் கண்ட விஜயேந்திரர் ஒரு பெருமூச்சை வெளியிட்டு தன் வழக்கமான தோரணையில், உங்க எல்லாரோட கண்ணையும் பார்த்தாலே உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்களோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம குற்ற உணர்ச்சி என்ன கொல்லுது என்றவர் தன் கைகளை குவித்து எல்லாரையும் பார்த்து, ஆனா இப்ப என்ன மன்னிச்சிருங்கன்னு உங்க எல்லார்கிட்டையும் கேக்குறத தவிர என்னால வேற எதையும் கேட்க முடியாது. நீங்க எல்லாரும் என்னாலதான் இன்னைக்கு இப்படி ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டியதா போயிடுச்சு என்றார். விஜயேந்தர் மன்னிப்பு கேட்டதை பார்த்த ஆகாஷ் முன்னே வந்து அவரின் கையை பிடித்து, அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. நீங்க எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதை எங்களால ஏத்துக்கவே முடியாது என்றார். அஜயும், ஆமா தாத்தா, பிரச்சனை ரொம்ப பெருசுன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க எங்க கிட்டயோ இல்ல வேற யார் முன்னாடியோ தலகுனிஞ்சு நிக்கிற அளவுக்கு இந்த பிரச்சனை ஒன்னும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்ல. எங்களால இதை ஏத்துக்க முடியாது என்றான் அஜய். சூர்யாவும் தனுஷும் கூட இதை ஒப்புக்கொண்டனர். ரோஹனிடமிருந்து எந்த ஒரு புகாரும் வரவில்லை என்பதை உணர்ந்த தாத்தா விஜயேந்திரர் அவனை தனது கண்கள் கலங்க பார்த்தவர் பின்னர் எல்லோரையும் பார்த்து, என்னோட எந்த ஒரு முடிவுக்கும் என் குடும்பம்
எனக்கு துணையா இருக்கும்னு எனக்கு தெரியும். கடவுள் எனக்கு 2 இல்ல 5 பேர குழந்தைங்கள குடுத்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. அத நெனச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. எனக்கே தெரியாம நான் என் குடும்பத்த இவ்ளோ பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுட்டேன். அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க என்று கண்ணீர் மல்க வருத்தத்துடன் மன்னிப்பு கேட்டார் விஜயேந்திரர். தன் அப்பாவை இந்த நிலையில் பார்த்த ஆகாஷ் அவரை சமாதானம் செய்யும் பொருட்டு, நீங்க இந்த மாதிரி மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லப்பா. நீங்க வேணும்னே இப்படி செஞ்சிருக்க மாட்டீங்கன்னு எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா, இப்ப எங்களுக்கு புரியாத விஷயம் என்னன்னா, உங்களோட ஷேர்ஸ் எல்லாம் எப்படி ராஜசேகர் பேருக்கு போச்சு? நீங்க எப்போ இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? எங்க யாருக்கும் ஏன் இத பத்தி எதுவுமே சொல்லல? என்று கேட்டார். ஆகாஷின் கேள்வியில் ஒரு பெருமூச்சு விட்ட விஜயேந்திரர், கௌசல்யாவுக்கு பூஜை செய்யணும்னு நீ என்கிட்ட கேட்டியே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா ஆகாஷ்? அப்போ எப்படி ராஜசேகர் சித்தார்த்தையும் அவனோட குடும்பத்தையும் இங்க அந்த பூஜைக்கு வர அனுமதிச்சான்னு தெரியுமா? என்று அவர் கேட்க, எல்லோரின் கண்களும் அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தது. அதே நேரம் ஆகாஷ் ஆமாம் என்று தலையசைத்து குழப்பத்துடன் தன் அப்பாவை பார்த்தார். எல்லோரையும் மீண்டும் ஒருமுறை பார்த்த விஜயேந்திரர், ருத்ரன் அவனோட அம்மாவோட பூஜையில கலந்துக்கணும்னு நான் விரும்பினேன். அதுக்காக நான் ராஜசேகர் கிட்ட பேசி பூஜைக்கு வர சொல்லி கூப்பிட்டேன். அவன் இத வச்சு என்கிட்ட ஒரு கண்டிஷன் போட்டான். நம்ம கம்பெனியோட ஷேர்ஸ அவன் பேருக்கு மாத்தி கொடுக்கணும்னு கேட்டான் ராஜசேகர். ஆனா அப்போ அவன் டாக்குமெண்ட்ல என்னோட மொத்த ஷேர்ஸையும் மாத்தி எழுதியிருப்பான்னு நான் கவனிக்காம விட்டுட்டேன். அவன் கேட்டதுக்கு சம்மதம் சொல்லி நான் கையெழுத்து போட்டு குடுத்துட்டேன். என் பேரன் திரும்ப வரணுங்கிற ஆசையில நான் உங்க யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லாம விட்டுட்டேன். ஆனா அவன் என்னை ஏமாத்தி என்னோட மொத்த பங்கையும் வாங்கிட்டான். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க என்றார் விஜயேந்திரர். எபிசோட் 257. தாத்தா விஜயேந்திரர் சொன்னதை கேட்ட சக்தி புருவத்தை சுருக்கியபடி, ஆனா தாத்தா, நீங்க இத்தனையும் செஞ்சது ருத்ரன் அண்ணாக்காக இல்ல, அது அந்த சித்தார்த்துக்காக. அவருக்காக நீங்க ஏன் இதெல்லாம் செய்யணும் என்று கேட்டாள். சக்தியின் கேள்வியில் அவளை பார்த்த விஜயேந்திரர், ஆனா இந்த தாத்தா மனசு அதை ஏத்துக்கலமா. அப்ப நான் ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டிருந்தேன். அதனால இந்த கண்டிஷனை பத்தி பெருசா யோசிக்காம இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். அதுக்காக நான் வருத்தப்படவும் இல்ல. ஆனா என்னால இப்போ நீங்க எல்லாரும் கஷ்டப்படணும்னு நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஆனா நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. இந்த விஜயேந்தரோட வேகம் குறைஞ்சிருந்தாலும் என்னோட தைரியமும் வீரமும் இன்னும் என் கைத்தடி மூலமா என்கிட்ட அப்படியேதான் இருக்கு என்றார். அவரின் வார்த்தையை கேட்ட சக்தி அமைதியாக, இவ்வளவு நேரமும் அமைதியாக இருந்த ரோகன் இப்போது முன்னே சென்று அவரை அணைத்துக் கொண்டவன் கண்ணீருடன், தாத்தா, உங்களுக்கு இந்த கைத்தடி தேவையில்ல. உங்களோட தைரியமாவும் வீரமாவும் இனி உங்களுக்கு நான் இருக்கேன். நாங்க எல்லாரும் உங்களுக்கு இருக்கோம் என்றான். ரோகன் சொன்னதை கேட்டு ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு போனார் விஜயேந்தர். தன் குடும்பத்தை இப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டதை எண்ணி அவர் ரொம்பவே வருத்தப்பட்டார். இனி அதே குடும்பத்திற்கு தான் ஒரு கவசமாக இருக்க வேண்டும் என்று எண்ணினார். ஆனால் ரோகனின் வார்த்தையை கேட்டதும் அவரது கவலை எல்லாம் பறந்து போய்விட்டது. அஜய், தனுஷ், சூர்யா என எல்லோரும் ரோகன் வார்த்தையை ஆதரித்தனர். அதை பார்த்து அவர்கள் எல்லோரையும் தன் அருகே வரச் சொல்லி கை நீட்டினார் தாத்தா விஜயேந்திரர். மூவரும் ஓடி வந்து தாத்தாவை அணைத்துக் கொண்டனர். அதைக் கண்டு ஆகாஷ், சக்தி இருவருக்கும் நெகிழ்ச்சியாக இருந்தது. இதுதான் குடும்பம் என்ற அமைப்பின் அழகு. சந்தோஷத்தில் மட்டுமல்ல, கஷ்டத்திலும் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக துணையாக நிற்க வேண்டும். இதைத் தவிர்த்து இந்த உலகிலிருக்கும் எல்லோருக்கும் வேறு என்ன பெரிதாக தேவை இருந்துவிடப் போகிறது? அப்போது அவர்களை நோக்கி ஓடி வந்த ஆருஷ் தாத்தாவின் கால்களை கட்டிக்கொண்டவன் அவரை பார்த்து, பெரிய தாத்தா, நீங்க ஆருஷ மறந்துட்டீங்களா? எனக்கும் ஹக் வேணும் என்றான். ஆருஷின் குரல் கேட்டு எல்லோரும் அவனை பார்த்தனர். அவன் எல்லோரையும் ஒருமுறை பார்த்துவிட்டு மீண்டும் விஜயேந்திரரை பார்த்தான். அவனைப் பார்த்துச் சிரித்த விஜயேந்திரர் குழந்தையை தன் கைகளில் தூக்கிக் கொண்டார். ஆருஷை கையில் தூக்கிக் கொண்ட விஜயேந்திரர் அவன் கன்னத்தை வருடி, நான் போய் என் குட்டி செல்லத்த மறப்பேனா? எங்க எல்லாரோட உயிரே நீதான். இன்னைக்கு உனக்கு மட்டும் இல்ல செல்லம், உன் பெரிய தாத்தாவுக்கும் ஆருஷோட ஹக் வேணும். ஏன்னா இன்னைக்கு உன் பெரிய தாத்தாவுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு. அத நினைச்சு தாத்தாவுக்கு ரொம்ப பயமா இருக்கு என்றார். அவர் சொன்னதை கேட்டதும் கண்களைச் சுருக்கி யோசித்த ஆருஷ் பின்னர் அவர் கன்னத்தைத் தொட்டு, பெரிய தாத்தா, நீங்களும் ஸ்கூல் போறீங்களா என்ன? உங்க ஸ்கூல்லயும் உங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்களா என்று கேட்டான். அவனது கேள்வியில் சிரித்த விஜயேந்தர், இல்ல கண்ணா, இன்னைக்கு எனக்கு ஸ்கூல் எக்ஸாம் இல்ல, நம்ம எல்லாரோட வாழ்க்கையோட பரீட்சை இருக்கு என்றார். அவர் சொன்னது ஆருஷுக்கு புரியவில்லை. எனவே அவன் சிரித்தபடி, வாழ்க்கை பரீட்சையா? ஐயோ பெரிய தாத்தா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு இப்போ புரியுது. ஆனா நீங்க பயப்படாதீங்க. நாம ருத்ரன் ஃபேமிலிய சேர்ந்தவங்க. அதனால நாம எதுக்காகவும் பயப்படக்கூடாதுன்னு அம்மா சொல்லி இருக்காங்க என்றவன்
தன் தோள்களை உலுக்கியவன் பெரிய தாத்தா விஜயேந்திரரின் தோளில் கையை போட்டு, உங்களுக்கு இப்பவும் பயமா இருந்தா என்ன கூப்பிடுங்க தாத்தா. நான் ரொம்ப புத்திசாலி. நான் உங்களோட எல்லா ஹோம்வொர்க்கையும் முடிச்சு தரேன். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அப்புறம் நீங்களும் உங்க எக்ஸாம்ல என்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் வந்துடலாம் என்றான். ஆருஷின் பேச்சைக் கேட்டு எல்லோரும் சிரிக்க ஆரம்பித்தனர். அவனை தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்ட விஜயேந்திரர் கண்ணில் நீர் வரும் வரை சிரித்தார். பின்னர் அவர், சரி கண்ணா, கண்டிப்பா நான் உன்னை ஹெல்ப்புக்கு கூப்பிடுறேன் என்றார். ஆருஷின் இந்த இனிமையான பேச்சில் எல்லோரும் இதமாக உணர்ந்தனர். அவனால் இப்போது எல்லோரின் முகத்திலும் சிரிப்பு வந்திருந்தது. அவனின் கன்னத்தில் முத்தமிட்ட விஜயேந்திரர் அவனை கீழே இறக்கிவிட அவன் அங்கிருந்து சென்றான். பின்னர் விஜயேந்திரரும் ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கிற்காக புறப்பட்டார். அவருடன் ரோஹன், அஜய், தனுஷ், சூர்யா, ஆகாஷ் என எல்லோரும் அவருக்கு ஆதரவாக சென்றனர். அதே நேரம் இங்கு நடக்கும் எதுவுமே தெரியாமல் அவர்களுக்கான காதல் உலகில் சந்தோஷமாக நேரத்தை கழித்தனர் அனன்யாவும் ருத்ரனும். இத்தனை வருடங்களாக பிரிந்திருந்ததில் அவர்களுக்குள் பேச நிறைய விஷயம் இருந்தது. அவர்கள் இங்கே வந்து 2 நாட்கள் ஆகியிருக்க ருத்ரனுக்கு அனன்யாவை போகவிட மனதே இல்லை. அவன் தன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் அனன்யாவுடன் இருக்க நினைத்தான். அதனால்தான் அனன்யாவின் பல சேட்டைகளை அவன் பொறுத்துக் கொண்டான். அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்து கொடுப்பது, அவளுக்கு பழம் நெருக்கிக் கொடுப்பது, அவளுக்கு கதை சொல்லி உறங்க வைப்பது என்று அவள் கேட்கும் அனைத்தையும் செய்தான். ருத்ரனின் செயல் அனைத்தையும் அனன்யா ரசித்து அனுபவித்துக் கொண்டிருந்தாள். நீண்ட காலத்திற்குப் பின்னர் தற்போதுதான் அவள் நிம்மதியாக உறங்குகிறாள். காலையில் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அனன்யா நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்க, கண்ணாடிக் கதவின் வழியாக வெளியே இருந்து மென்மையாக சூரிய கதிர்கள் அவள் முகத்தில் விழுந்து அவளது தூக்கத்தை கலைத்தது. கண்களை திறக்காமலேயே புன்னகையுடன் தன் கையை பெட்டில் நீட்ட, அப்போதுதான் ருத்ரன் தன் அருகே இல்லை என்பதை உணர்ந்தாள் அவள். உடனேயே அவள் கண்களை திறக்க அப்போது சரியாக வாஷ்ரூம் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. உடனேயே அனன்யா தன் பார்வையை அங்கே திருப்ப, அப்போதுதான் குளித்து முடித்து இடுப்பில் ஒரு டவல் மட்டும் கட்டிக்கொண்டு வாஷ்ரூமை விட்டு வெளியே வந்திருந்தான் ருத்ரன். அவனை பார்த்த உடனேயே அனன்யாவின் முகம் புன்னகையில் விரிய ஆரம்பித்தது. காலையிலேயே தன் கணவனை இப்படி ஒரு தோற்றத்தில் பார்த்ததும் அனன்யா மீண்டும் தன்னுடைய கற்பனை உலகில் தொலைந்து போக ஆரம்பித்தாள். ருத்ரனின் தலையிலிருந்து இன்னும் தண்ணீர் சொட்டி அவன் கழுத்தில் வழிந்து கொண்டிருந்தது. அனன்யா லேசாக உதட்டை கடித்தபடி அவனை பார்த்து கொண்டிருக்க, திடீரென அழுத்தமாக உதட்டை கடித்துக் கொண்டாள். அதில் மெலிதாக ஆ என்று அவள் சத்தமிட, அவளது சத்தம் கேட்டு அவள் பக்கம் திரும்பிய ருத்ரன் அவள் அருகே அமர்ந்து, என்னாச்சு பொண்டாட்டி, ஆர் யூ ஓகே என்று கேட்டான். அவனது கேள்வியில் அவன் கழுத்தைச் சுற்றி கையை போட்ட அனன்யா மயக்கும் குரலில் அவனை பார்த்து, என் புருஷன் காலையிலேயே என்ன மயக்க இப்படி ஒரு லுக்ல ஏன் முன்னாடி வந்து நின்னா, அத பார்த்து நான் எப்படி ஓகேவா இருக்க முடியும் என்று கேட்டாள். அவள் சொன்னதை கேட்டு புருவம் உயர்த்திய ருத்ரன், ஓ, அப்போ நீ இதை என்கிட்ட கம்ப்ளைண்டா சொல்றியா என்று கேட்டான். அனன்யா உடனேயே, இல்லையே, எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்ல, எனக்கு பயமா தான் இருக்கு. இதோட விளைவு என்னவா இருந்தாலும் அது என் புருஷனுக்கு தானே சுமையா ஆகிடும் என்றாள். அவள் சொன்னதை கேட்ட ருத்ரன் போதையுடன் அவளை பார்த்தவன், உன் புருஷன் ஒன்னும் அவ்ளோ வீக் இல்ல பொண்டாட்டி, அதனால நீ எதுவும் கவலைப்படாத. நீ யோசிக்கிறத விட அவன் எப்பவுமே முன்னாடி இருப்பான். இப்ப சொல்லு, நாம எங்கிருந்து எப்படி ஆரம்பிக்கலாம் என்று கேட்டான். அவனது கேள்வியில் அவனை விஷமமாக பார்த்த அனன்யா, கிச்சன்ல இருந்து என்றாள். அனன்யாவின் பார்வையில் மயங்கிப் போயிருந்த ருத்ரன் அவள் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியாகி, என்னது, கிச்சன்ல இருந்தா என்று கேட்டான். அனன்யா அப்பாவியாக தலையை ஆமாம் என்று அசைத்தவள், ஆமா, கிச்சன்ல தானே பிரேக்ஃபாஸ்ட் பண்ண முடியும். அப்போ நீங்க அங்கிருந்து தானே ஸ்டார்ட் பண்ணணும். சீக்கிரம் போயிட்டு உங்க ஆசை பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனா டிஃபன் செஞ்சு கொண்டு வாங்க என்றாள். அனன்யாவின் பேச்சில் முகம் சுருங்கிப் போய் அங்கிருந்து எழுந்து செல்ல ஆரம்பித்தான் ருத்ரன். அப்போது அவன் கையை பிடித்து இழுத்த அனன்யா அவன் கன்னத்தில் முத்தமிட்டவள், உங்களோட குட் மார்னிங்க நான் மிஸ் பண்ணினேன். குட் மார்னிங் பியூட்டி என்றாள். அனன்யாவின் பேச்சை கேட்டு முதலில் அவளை முறைத்துப் பார்த்த ருத்ரன் பின்னர் அவள் பார்வையில் உருகிப் போனான். பின்னர் ருத்ரன் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேன் என்றதும் அவனது கையை பிடித்து நிறுத்திய அனன்யா கட்டிலிலிருந்து இறங்கி விரிந்திருந்த தன் தலைமுடியை தூக்கி கொண்டை போட்டவள், 2 பேரும் சேர்ந்தே கிச்சன் போலாம் வாங்க, நானே என் புருஷனுக்கு டிஃபன் பண்ணணும் என்றாள். அவள் சொன்னதைக் கேட்டு சிரித்தான் ருத்ரன். அனன்யா வெளியே செல்ல போக அவள் கையை பிடித்து தடுத்து நிறுத்திய ருத்ரன் ஒரே இழுப்பில் அவளை தன் கை வளைவில் கொண்டு வந்து அவள் கண்களை பார்த்தவன், என் பொண்டாட்டி இன்னும் என்னெல்லாம் செய்ய போறான்னு நானும் பார்க்கணும் என்றவன் அவளை கைகளில் தூக்கிக் கொண்டு சமையலறைக்குச் சென்றான். அங்கே சென்றதும் பிரேக்ஃபாஸ்ட் டேபிளில் அனன்யாவை அமர வைத்தான். அனன்யா கீழே இறங்க பார்க்க ருத்ரன் அவளை அனுமதிக்கவில்லை. அவளை அப்படியே அமரும்படி சொன்னான். பின்னர் அவன் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பித்தான். ஏதாவது ஸ்பெஷலாக எல்லாம் செய்ய அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் கடந்த 3 வருடத்தில் ஓரளவு சமைக்க கற்றுக்கொண்டான்.
அதை வைத்து அனன்யாவுக்கு ஆசையாக பிரேக்ஃபாஸ்ட் செய்தான். அனன்யா ருத்ரனுடன் இந்த அழகான நேரத்தை நன்றாக அனுபவித்துக் கொண்டிருந்தாள். நடுவில் அவர்கள் இருவருக்கும் இடையே ரொமான்ஸ் நடக்கவும் தவறவில்லை. அனன்யா பழம் நறுக்கி அவனுக்கு ஊட்டிவிட்டாள். அதிலும் ருத்ரன் சில சேட்டைகள் செய்தான். பிரேக்ஃபாஸ்ட் ரெடியானதும் அதை ஒரு தட்டுக்கு மாற்றி அவர்கள் அறையில் இருந்த சிறிய பால்கனிக்கு கொண்டு வந்தான் ருத்ரன். அனன்யாவுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிக்கும். எதிரே இருக்கும் நீர்வீழ்ச்சியில் மெலிதான சூரிய கதிர்கள் பட அதை பார்க்கும் அனுபவம் இனிமையாக இருக்கும். இருவரும் எதிரெதிரே அமர்ந்திருக்க ருத்ரன் தன் கையால் அனன்யாவுக்கு ஊட்டிவிட ஆரம்பித்தான். இருவரும் அவர்களுக்கான இந்த தனிமையான நேரத்தை முழுமையாக அனுபவித்தனர். ஒரு வாய் சாண்ட்விச் சாப்பிட்ட அனன்யா, என் போன் எங்க ருத்ரன்? வீட்ல எல்லாம் நார்மலா இருக்கான்னு நான் ஜெகனுக்கு கால் பண்ணி கேட்கணும் என்றாள். அவளது கேள்வியில் ருத்ரன் தன் பார்வையை ரூமில் இருந்த சோஃபாவை பார்த்தான். போன் அங்குதான் இருந்தது. போனை எடுத்து வந்து அவளிடம் கொடுத்த ருத்ரன், வீட்டுக்கு கால் பண்ணு. எனக்கும் தாத்தா அப்புறம் ஆருஷ் குரல கேட்கணும் போல இருக்கு. நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்றேன் என்றான். அவனுக்கு சரி என்று தலையசைத்த அனன்யா கையை கழுவிக்கொண்டு போனை வாங்கியவள் அதை ஆன் செய்தாள். பின்னர் ஏதோ யோசித்துவிட்டு, உங்க பையன் இப்போ என் மேல எவ்ளோ கோவமா இருக்கான்னு மட்டும் நீங்க பாருங்க. நான் ஒரு முறை கூட இங்க வந்து அவனுக்கு கால் பண்ணவே இல்ல. எல்லாம் உங்களாலதான். இப்ப அவன் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான் என்றாள். அவள் சொன்னதை கேட்டு சிரிக்க ஆரம்பித்தான் ருத்ரன். இருவரும் வேண்டுமென்றேதான் போனை ஆஃப் செய்து வைத்திருந்தனர். யாரும் அவர்களை ட்ராக் செய்யக்கூடாது என்றுதான் இதை செய்தார்கள். அதோடு அவர்கள் இருவரும் தங்களின் தனிமை பொழுதை இனிமையாக கழிக்க வேண்டும் என்று விரும்பினர். ஜெகன் தவிர அவர்கள் இருவரும் ஒன்றாக இருக்கும் விஷயம் வேறு யாருக்கும் தெரியாது. ருத்ரன் முதலிலேயே ஜெகனிடம் இதைச் சொல்லி ராஜசேகர் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது என்று சொல்லியிருந்தான். டம்மி சிம் கார்டு ஒன்றை போட்டு அவனது போனுக்கு வரும் மெசேஜ் கால் எல்லாம் வரும்படி செய்திருந்தான். அதனால்தான் ருத்ரன் அனன்யாவுடன் இருக்கிறான் என்பது அவர்களுக்கு இப்போது வரை தெரியவில்லை. எந்த சந்தேகமும் வரவில்லை. அவர்களின் இனிமையான நேரத்தில் அனன்யா போனை ஆன் செய்ய அதில் உடனேயே பல நோட்டிபிகேஷன்ஸ் வர ஆரம்பித்தது. அதை பார்த்ததும் அனன்யாவுடன் சேர்ந்து ருத்ரனுக்கும் கவலையாகிவிட்டது. ருத்ரன் கையில் காஃபி கப்புடன் அனன்யாவை பார்த்து புருவம் உயர்த்தி, என்ன தவிர வேற யாரு உன்னை இந்த அளவுக்கு மிஸ் பண்றது பொண்டாட்டி என்று கேட்டான். அவனது கேள்வியை கண்டுகொள்ளாமல் அனன்யா அவளது போனை பார்க்க ஆரம்பித்தாள். அதிலிருந்த வரிகளை பார்த்ததும் அவளது நெற்றி சுருங்க ஆரம்பிக்க அதை பார்த்த ருத்ரன் கவலையுடன், என்னாச்சு? எதுவும் பிரச்சனை இல்லையே என்று கேட்டான். அனன்யா எதுவும் பேசாமல் தன் போனை அவன் பக்கம் திருப்பி காட்டினாள். குழப்பத்துடன் அவளது போனை வாங்கி பார்த்தான் ருத்ரன். ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் பற்றியும் ஷேர்ஸ் எல்லாம் ராஜசேகர் பெயருக்கு மாறிய செய்தியும் இன்று ருத்ரனின் வீடும் ராஜசேகருக்கு சொந்தம் என்பதும் தான் அதில் இருந்தது. இந்த செய்தியை ராஜசேகர் தீயாக பரப்பியிருந்தார். இந்த செய்தியை பார்த்ததும் ருத்ரனுக்கு தலை சுற்ற ஆரம்பித்தது. கோபத்தில் தலையை பிடித்துக்கொண்டு எழுந்த அனன்யா, இந்த முறை அந்த ராஜசேகரை நான் சும்மா விட மாட்டேன். திரும்ப திரும்ப என் ஃபேமிலி மேலேயே கை வச்சிட்டு இருக்கான் அந்த ஆளு. என் குடும்பம் யாருனாலையும் காயப்படக்கூடாதுன்னு நான் நினைச்சா இந்த ஆள் திரும்ப திரும்ப என் குடும்பத்துல இருக்கிறவங்களையே காயப்படுத்திக்கிட்டு இருக்கான். இந்த நியூஸ் கேள்விப்பட்டு தாத்தாவும் மத்தவங்களும் எப்படி இருக்காங்களோன்னு நினைச்சு எனக்கு கவலையா இருக்கு. இதுல உண்மையான விஷயம் என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்க எல்லாருமே இப்ப ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க என்றாள். அனன்யா டென்ஷனாக இருப்பதை பார்த்த ருத்ரன் அவள் அருகே வந்து அவள் கையை பிடித்து, ப்ளீஸ் பொண்டாட்டி, டென்ஷன் ஆகாத, கொஞ்சம் அமைதியாரு. நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்கள மத்தவங்க காயப்படுத்துறது இதுதான் கடைசி முறையா இருக்கும். என்ன நம்பு, இது என்னோட சத்தியம். இதுக்கு மேல யாருக்கும் அந்த தைரியம் வராது. நாம யாரையும் விட போறதில்ல. என்ன நம்பு என்றான். எபிசோட் 258. அனன்யா எல்லோரையும் பற்றி யோசித்து பின்னர் ருத்ரனின் பதட்டமான கண்களை பார்த்து, ருத்ரன், நாங்க இது விரும்பல. அதனாலதான் இதுவரைக்கும் அமைதியா இருந்தோம். தாத்தாவை குற்ற உணர்வுக்கு ஆளாக்க நாங்க யாரும் விரும்பல. இப்படி செஞ்சா அவரை இழந்துடுவோமோன்னு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஆனா இந்த ராஜசேகரன் நான் சும்மா விட்டுற மாட்டேன். அவன் எல்லாருக்கும் பிரச்சனை கொடுக்கறான் என்று சொன்னவள் ருத்ரனின் கன்னத்தில் கை வைத்து கண்களில் வலியுடன், இத்தனை வருஷமா உங்களை எங்ககிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துட்டு போனதே ரொம்ப பெரிய தப்பு. இதனால நாங்க எவ்ளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம். உங்களை இப்படி இருட்டிலேயே வச்சிருந்து எங்களை விட்டு பிரிக்க ட்ரை பண்ணியிருக்கான் என்று சொன்னதும் அவளது கண்ணீர் கோபமாக மாற, இன்னைக்கு அவன் ஒருவேளை அவனோட கடைசி தப்ப செஞ்சுகிட்டு இருக்கலாம். இதுக்கும் மேல என்னால அவனை சும்மா விட முடியாது என்று சொல்லி பல்லை கடித்தாள். அனன்யாவின் கோபத்தை புரிந்து கொண்ட ருத்ரன் அவள் கன்னத்தில் கை வைத்து வருடியபடி, நான் சொல்றத கேளு பொண்டாட்டி. ராஜசேகரோட எல்லா தப்புக்கும் கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். அதுக்கு முதல்ல நாம என்ன முடிவு செஞ்சிருந்தோமோ அத முதல்ல செய்ய ஆரம்பிச்சிரு என்றான். ருத்ரனின் முகத்தில் இப்போது அவனின் பழைய கம்பீரமும் உதட்டில் கண்ணுக்குத் தெரியாத மர்மமான புன்னகையும் தோன்ற அவன் அழுத்தமான குரலில், ஏன்னா நான் அவனை என்னோட உண்மையான அடையாளத்துல தண்டிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு அவனே அந்த அடையாளத்தை கொடுப்பான் என்று சொன்னான்.
ருத்ரன் சொன்ன வார்த்தையின் அர்த்தம் அனன்யாவுக்கு நன்றாகவே புரிந்திருந்தது. அவளும் சரி என்று தலையாட்டி அவனை அணைத்துக் கொள்ள ருத்ரனும் அனன்யாவை அணைத்துக் கொண்டான். சிறிது நேரம் கழித்து ருத்ரனும் அனன்யாவும் அங்கிருந்து புறப்பட்டனர். மறுபுறம் இண்டஸ்ட்ரியில் இன்றைய செய்திக்குப் பிறகு ஒரே சலசலப்பாக இருந்தது. எல்லாரும் மிகவும் பதட்டமாக இருந்தனர். அனைத்து பத்திரிகையாளர்களும் இது எப்படி நடந்தது என்று தெரிந்து கொள்ள மிகவும் ஆவலாக காத்திருந்தனர். ஷேர் ஹோல்டர் மீட்டிங் நடந்த பிறகு பிரஸ் மீட்டிங் நடைபெற இருந்தது. எனவே அனைத்து ஷேர் ஹோல்டர்களும் மீட்டிங் ஹாலில் காத்திருந்தனர். ஒரு பெரிய மீட்டிங் ஹாலில் நிறுவனத்தின் உயர் அதிகாரிகளுடன் நிறுவனத்தின் ஷேர் ஹோல்டர்களும் இருந்தனர். இந்த நிறுவனத்தின் ஆரம்பத்திலிருந்தே இருக்கும் சில சீனியர் ஊழியர்களும் இருந்தனர். எல்லோரும் நடந்த உண்மையை அறிய ஆர்வமாக இருந்தனர். இதெல்லாம் எப்படி நடந்தது? விஜயேந்திரர் அந்த ராஜசேகருக்கு எப்படி எல்லா ஷேரையும் கொடுத்தார்? இப்படி பல கேள்விகள் அவர்கள் எல்லோர் மனதிலும் இருந்தது. அப்போது மீட்டிங் அறையின் கதவு திறக்கப்பட விஜயேந்திரர் தனது வழக்கமான ஸ்டைலில் நடந்து வந்தார். அவருடன் ரோஹன், அஜய், சூர்யா, தனுஷ் மற்றும் ஆகாஷ் என அனைவரும் பின்தொடர்ந்து வந்தனர். விஜயேந்திரரின் பிரகாசமான முகமும் அவரின் அதிகாரமான தோரணையும் அவரை பார்க்கும்போது அனைவருக்கும் ஒரு ராஜாவைப் போல இருந்தார். இதனாலேயே அங்கிருந்த அனைவரும் அவரை பார்த்ததும் சட்டென எழுந்து நின்று விஜயேந்திரருக்கு வணக்கம் தெரிவித்தனர். விஜயேந்திரர் தலையை அசைத்து அனைவரின் வணக்கத்தையும் ஏற்றுக்கொண்டு நடந்து வந்தார். உதய் மற்றும் ஆனந்த் கூட அந்த ஹாலில் இருந்தனர். விஜயேந்திரரை பார்த்ததும் உதய் வேகமாக முன்னால் வந்து அவரை உட்கார வைக்க சேரை இழுத்து போட்டான். விஜயேந்திரர் முன்னால் நடந்து வந்து கம்பீரமாக சேரில் உட்காரப் போனார். மேலும் தன் எதிரில் நின்றிருந்த அனைவரையும் உட்காரச் சொல்லி சைகை காட்டினார். அதை பார்த்த அனைவருமே அவரவர் இடத்தில் உட்கார்ந்தனர். ஆகாஷ், ரோஹன், அஜய், சூர்யா மற்றும் தனுஷ் அவர்களும் அங்கு அமர்ந்தனர். ஆனால் திடீரென யாரோ பின்னால் வந்து விஜயேந்திரரை உட்கார விடாமல் தடுத்து நிறுத்தினார். அதை பார்த்த ஆகாஷ், ரோஹன், தனுஷ், சூர்யா மற்றும் அஜய் ஆகியோர் திகைப்புடனும் கோபத்துடனும் அந்த ஆளை பார்த்து முறைத்து நின்றனர். விஜயேந்திரரும் திகைப்புடன் திரும்பி பார்க்க அவருக்குப் பின்னால் ராஜசேகர் வன்மமான புன்னகையுடன் மிகவும் அமைதியாக மிஸ்டர் விஜயேந்திரர் என்று அழைத்தார். ராஜசேகர் இப்படி விஜயேந்திரரை பெயர் சொல்லி அழைத்ததும் ரோகனும் மற்றவர்களும் கோபமடைந்தனர். ராஜசேகர் பெருமித புன்னகையுடன், அதாவது மிஸ்டர் விஜயேந்திரர், ஒருவேளை உங்களுக்கு வயசானதால நீங்க மறந்து போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது இனிமே உங்க இடம் கிடையாது. இந்த கம்பெனியோட புது முதலாளிக்கு சொந்தமானது. அதாவது இந்த ராஜசேகருக்கு சொந்தமானது என்றார். ராஜசேகர் சொன்னதை கேட்டதும் கோபத்தில் கொதித்தெழுந்த ரோஹன் ராஜசேகர் முன்னால் வந்து நின்று கோபமாக அவர் சட்டையை பிடித்து இழுத்து, எவ்ளோ தைரியம் இருந்தா எங்க தாத்தாவை அவமானப்படுத்துவ? இதையெல்லாம் நீ ஏமாத்தி எங்க தாத்தா கிட்ட இருந்து பறிச்சதுன்னு மறந்துராத. கேவலமா சூழ்ச்சி செஞ்சு எங்க சொத்தை அபகரிக்கலனா என் தாத்தா முன்னாடி நிக்க கூட உனக்கு அருகதல்ல என்று சொல்லிக்கொண்டே ரோஹன் அவர் வயிற்றில் ஓங்கி குத்தினான். ரோஹன் மிகவும் கோபப்பட்டதை பார்த்த சூர்யா அவனை தடுக்க முன்னால் ஓடினான். ஆனால் அஜய் அவனுடைய கையை பிடித்து நிற்குமாறு சைகை செய்தான். அதை பார்த்த சூர்யா அதிர்ச்சியடைந்தான். விஜயேந்திரர் ரோஹனை நிறுத்தச் சொன்னார். ஆனால் கோபத்தில் இருந்த ரோஹன் யாருடைய பேச்சையும் கேட்கும் மனநிலையில் இல்லை. அதை பார்த்த சூர்யா மிகவும் அதிர்ச்சியடைந்தான். ஆனால் அஜய்க்கு ரோஹனுடன் சேர்ந்து அந்த ராஜசேகரை இன்னும் 2 குத்து குத்த வேண்டும் என்று நினைத்தான். பின்னர் ராஜசேகரின் உதவியாளன் நிலைமை மோசமாவதைக் கண்டு வெளியிலிருந்து பாடிகார்ட்ஸை அழைத்து வந்தான். அப்போதுதான் நிலைமையை கொஞ்சம் கையாள முடிந்தது. பாடிகார்ட் ரோஹனிடமிருந்து ராஜசேகரை மிகவும் சிரமப்பட்டு பிரித்தார். நிலைமை மோசமானதைக் கண்டு அஜய் மற்றும் சூர்யா இருவரும் ரோஹனை தங்கள் அருகில் அழைத்துச் சென்றனர். இந்த நிலையில் நித்யா ருத்ரனுடன் உள்ளே வந்து ராஜசேகரின் நிலையை பார்த்து வேகமாக அவரிடம் ஓடிச் சென்று, என்ன ஆச்சுப்பா என்று பதட்டத்துடன் கேட்டாள். நிலைமையை புரிந்து கொள்ள ருத்ரனுக்கு 1 நிமிடம் கூட ஆகவில்லை. ரோஹனைப் பற்றி அவனுக்கு நன்றாகத் தெரியும். இது அவனுடைய வேலையாகத்தான் இருக்கும் என்று நினைத்தான். ராஜசேகர் கோபமாக ரோஹனை நோக்கி விரலை நீட்டி, இந்த பையனை இப்பவே இங்கிருந்து தூக்கி வெளியே போடுங்க. இவன் 1 நிமிஷம் கூட என் கண்ணு முன்னாடி நிக்க கூடாது. ரொம்ப சூடா இருக்க இல்லையா? இன்னைக்கு நான் யாருன்னு உங்க தாத்தாவுக்கு காட்டுறேன் என்று சொன்னார். ரோஹன் உடனே கோபமாக, உன்னை பார்த்து எனக்கு ஒன்னும் பயம் இல்ல. அப்பவும் இல்ல, இப்பவும் இல்ல. உன்னால முடிஞ்சா நீ என்னை என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் என்று கூறினான். ரோஹனின் மிரட்டலை கேட்ட ராஜசேகர் மிகவும் அவமானப்பட்டதைப் போன்று உணர்ந்தார். நிலைமையைக் கண்டு விஜயேந்திரர் மிகவும் கவலையடைந்தார். என்ன செய்வது என்று அவருக்கு புரியவில்லை. ருத்ரன் பாடிகார்ட்ஸின் தோளில் கை வைத்து, நிறுத்துங்க என்று சொல்லி அவர்களை தடுத்து நிறுத்தினான். ருத்ரன் அவர்களை இப்படி தடுக்கும்போது அனைவரின் கவனமும் அவன் பக்கம் திரும்பியது. ரோஹன் கண்கள் கலங்கியபடி ருத்ரனை பார்த்து, அண்ணா என தனக்குள் சொல்லிக் கொண்டான். எப்போதும் போலவே இந்த முறையும் தன்னை காப்பாற்ற
தன் சகோதரன் வந்ததைப் போல ஒரு கணம் உணர்ந்தான் ரோகன். அந்த நேரத்தில் பாடிகார்டை பிடித்திருந்த ருத்ரனின் பிடி கோபத்தில் மிகவும் இறுக்கமாக இருந்தது. அதனால் மிகவும் வேதனையை அனுபவித்த பாடிகார்டின் கை தானாக ரோகனை விடுவித்தது. ருத்ரன் இப்படி அவனை தடுக்க அதைக் கண்ட நித்யா கொஞ்சம் ஆச்சரியத்துடனும் கோபத்துடனும் ருத்ரனின் அருகில் வந்து, என்ன பண்ற சித்தார்த்? ஏன் அவனை தடுக்கிற? அவனை பிடிச்சு ஜெயில்ல போடணும். அப்போதான் அவனெல்லாம் திருந்துவான். அவன் அப்பா கிட்ட எவ்வளவு மோசமா பேசி அவரோட சட்டைய பிடிச்சு மோசமா நடந்துகிட்டான்னு அப்பா சொன்னாரு என்று சொன்னவள் எல்லாரையும் பார்த்து விரல நீட்டி மிரட்டியிருக்கான். அவங்க எல்லாரும் அவங்க நிலைமைய மறந்துட்டாங்க. அவங்களுக்கு நிச்சயம் ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும் என்று சொன்னாள். நித்யா சொன்னதை கேட்டதும் ருத்ரனின் கை முஷ்டி இறுகியது. அங்கேயே நித்யாவின் கழுத்தை நெரிக்க வேண்டும் என தோன்றியது. ஆனால் தன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு அவளை முற்றிலுமாக புறக்கணித்துவிட்டு ராஜசேகரை நோக்கி நடந்தான். அவர் அருகில் வந்த ருத்ரன் மென்மையான குரலில், அங்கிள், நீங்க இந்த நேரத்துல கொஞ்சம் விவேகமா வேலை செய்யணும். ஆர்வ மிகுதியில செஞ்சா வேலைக்காகாது. இந்த கம்பெனியில 5% ஷேர் அவன்கிட்ட இருக்குன்னு நீங்க மறந்துட்டீங்களா? அதாவது அவனோட கையெழுத்தும் உங்களுக்கு தேவைப்படும். இந்த கம்பெனியோட எம்டி ஆகணும்னு உங்க ஆசை அப்படி ஆசையாவே முடிஞ்சிரும். இப்ப நடக்க போற மீட்டிங்ல பிரஸ்ஸை ஈர்க்க என்ன பேச போறீங்க என்று கேட்டான். ருத்ரன் இதை கேட்டதும் ராஜசேகர் ஆழமாக யோசித்துப் பார்த்தார். பிறகு அவனுக்கு உடன்படும் விதமாக தோளில் கை போட்டு, சரியா சொன்ன சித்தார்த், இப்ப நாம உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு ராஜசேகரின் சட்டையை சரி செய்துவிட்டு புன்னகையுடன் மற்றவர்களையும் பார்த்துவிட்டு அவர்களை உட்காரச் சொன்னான். ரோகனுக்கு இங்கு இருக்கவே பிடிக்கவில்லை. ஆனால் இந்த நேரத்தில் அவனால் தாத்தாவை தனியாக விட்டுவிட முடியவில்லை. அதனாலேயே அஜய் சொன்னதற்காக அவனும் உட்கார அனைவரும் தங்கள் இருக்கையில் அமர்ந்தனர். ருத்ரன் நித்யாவையும் உட்காருமாறு சைகை செய்தான். பின்னர் ருத்ரன் தன் கையில் இருந்த கடிகாரத்தை பார்த்தான். பின்பு வாசலையும் பார்த்தான். கனத்த இதயத்துடன் விஜயேந்திரர் தன் சேரை பார்த்துவிட்டு வேறொரு இடத்தில் அமைதியாக உட்கார்ந்து கொண்டார். அதை பார்த்த ராஜசேகர் மிகவும் மகிழ்ச்சியானார். இந்த தருணத்தில் ராஜசேகர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். அவர் பெருமிதத்துடன் சேரிலிருந்து எழுந்து நின்று விஜயேந்திரரை நோக்கி நடந்தார். பிறகு அனைவரையும் பார்த்து, அப்படின்னா இந்த கம்பெனியோட உண்மையான முதலாளி யாருன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஆர்ஆர் இண்டஸ்ட்ரீஸ் என்னோடது. எனக்கு இந்த கம்பெனியோட 55% ஷேர் இருக்கிறதால இந்த கம்பெனிக்கும் அப்படியே இந்த ஷேருக்கும் எனக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. அதுக்கான டாக்குமெண்ட்ஸை உங்க முன்னாடி இருக்கிற டேபிள்ல வச்சிருக்கேன். உங்களுக்கு விருப்பமா இருந்தா அத பார்க்கலாம் என்று சொன்னார். ராஜசேகர் இதை சொன்னதும் சற்றே தலையை குனிந்திருந்த விஜயேந்திரரை அங்கிருந்த அனைவரும் பார்த்தனர். விஜயேந்திரருக்கு பதிலாக ராஜசேகர் நிறுவனத்தின் தலைவரானது அங்குள்ள பலருக்கு பிடிக்கவில்லை. அதனாலேயே அவர்கள் அனைவரும் விஜயேந்திரரை ஏமாற்றத்துடன் பார்த்தனர். ஆனால் ராஜசேகர் அங்கேயும் அவருக்கு ஆதரவளிக்க சிலரை ரகசியமாக விலைக்கு வாங்கினார். ராஜசேகர் அனைவரையும் பார்த்து அலட்சியமாக புன்னகைக்க ரோஹன், ஆகாஷ், தனுஷ், சூர்யா மற்றும் அஜய் அனைவரும் எதுவும் செய்ய முடியாதவர்களாக உணர்ந்தனர். ராஜசேகர் மேலும் அவர்களிடம், இனிமே நான் தான் இந்த கம்பெனியோட புது சிஇஓன்னு அறிவிக்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங்கை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க என்று சொன்னதும் நித்யா மகிழ்ச்சியுடன் கைத்தட்ட ஆரம்பித்தாள். ராஜசேகரின் ஆட்கள் சிலரும் கைத்தட்டினர். மீதமுள்ள ஆட்கள் இன்னும் சோகமாகவே இருந்தனர். ராஜசேகர் அனைவரின் கைத்தட்டலுக்கு மத்தியில் வெற்றி புன்னகையுடன் சேரில் உட்கார வந்தபோது யாரோ பக்கவாட்டிலிருந்து சேரை வேகமாக உதைத்தனர். இதனால் ராஜசேகர் சேரில் உட்கார முடியாமல் அப்படியே தரையில் விழ ஆ என்று வலியில் அலறினார். அதை பார்த்த நித்யாவும் மற்றவர்களும் அதிர்ச்சியடைந்தனர். நித்யா வேகமாக தன் அப்பாவை தூக்கி, அப்பா, உங்களுக்கு ஒன்னும் இல்லையே என்று விசாரிக்க ராஜசேகர் தன் இடுப்பை தடவிக்கொண்டே திரும்பி அந்த சேரில் அனன்யா பெருமையுடன் உட்கார்ந்திருப்பதை பார்த்தார். அதை பார்த்ததும் அதிர்ச்சியில் அவர் கண்கள் விரிந்தது. அங்கிருந்த அனைவரும் அனன்யாவை கண்டு ஆச்சரியமடைந்தனர். ஆனால் அதே நேரத்தில் ராஜசேகரை பிடிக்காதவர்கள் முகத்தில் மகிழ்ச்சியும் அவரின் நண்பர்கள் முகத்தில் பயமும் தோன்றியது. அனன்யா அந்த சேரில் கம்பீரமாக கால் மேல் கால் போட்டபடி உட்கார்ந்து அனைவரையும் உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு பின்னால் ஜெகனும் ஜெய்யும் நின்று கொண்டிருந்தனர். ராஜசேகர் கோபமாக அனன்யா தன்னிடத்தில் உட்கார்ந்திருப்பதை பார்த்து, அனன்யா, என்ன உங்க தாத்தாவ மாதிரி நீயும் உன்னோட இடத்த மறந்துட்டியா? நீ உட்கார்ந்திருக்கிறது என்னோட இடம். இதுல உட்கார இனி உனக்கு எந்த தகுதியும் இல்ல என்றார். அனன்யா அவர் சொன்னதை கேட்டு அலட்சிய புன்னகையுடன் அவரை பார்த்து உச்சுக்கொட்டி, ராஜசேகர் சார், நானும் அப்படிதான் நினைக்கிறேன். நீங்க நிக்கிற இடம் உங்களுக்கு ஏத்ததில்ல என்று சொல்லி தன் சேரை திருப்பி அனைவரையும் பார்த்து, சரி, நாம மீட்டிங்க தொடரலாமா என்றாள். தன்னிடத்தில் உட்கார்ந்த அனன்யா கூட்டத்தை பார்த்து பேசுவதைக் கண்டு கோபமான ராஜசேகர் அவளை நோக்கி வந்து, ஒன்ன என்று ஏதோ சொல்ல வரும்போதே ஜெகன் அவர் காலரை பிடித்து அவரை ஒரு அடி தூரம் தள்ளி நிற்க வைத்தான்.
அதை பார்த்த அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். அப்போது சூர்யா, ஆகாஷ், ரோஹன் மற்றும் தனுஷ், அஜய் ஆகியோரின் கண்களில் பிரகாசம் மின்னியது. ராஜசேகரின் நிலையை பார்த்த ருத்ரன் தன் மனதிற்குள் சிரித்துக் கொண்டிருந்தான். பாவம், ராஜசேகரின் நிலைமை இன்று ஒரு நாயைப் போல இருந்தது. சில நொடிகளில் தன் கோபத்தை வெளிப்படுத்தியவர், ஏய் அனன்யா, உன்னோட போக்கிரித்தனம் எல்லாம் இங்க வேலை செய்யாது. சட்டப்படி பார்த்தா இதெல்லாம் என்னோடது. நீ என் ஷேரை என்கிட்ட இருந்து பறிச்சுக்க பாக்குற. என்னால இப்பவே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை உள்ள தள்ளிட முடியும். நித்யா, போலீஸுக்கு போன் பண்ணு. இன்னைக்கே இந்த குடும்பத்துக்கு நான் பாடம் புகட்டுறேன் என்றார். அதை கேட்டு நித்யா வேகமாக தலையை அசைத்து தன் போனை எடுத்து போன் செய்ய ஆரம்பித்தாள். அனன்யா புன்னகையுடன் ராஜசேகரை பார்த்து மிகவும் நிதானமாக, மிஸ்டர் ராஜசேகர், ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. எங்க குடும்ப சொத்தை உங்களோடையதுன்னு சொல்றீங்கன்னு சொல்லி உங்கள உள்ள தள்ளிடுவேன் என்று சொன்னாள். ராஜசேகர் பதட்டமடைந்து, ஞாபகம் இருக்கா, இதெல்லாம் இப்ப என்னோடது. மிஸ்டர் விஜயேந்திரர், உங்க மருமகளை கொஞ்சம் கவனிங்க. எல்லாத்தையும் இழந்ததால ஓவரா உணர்ச்சி வசப்படுறா. முதல்ல நீங்களே எல்லாத்தையும் சொல்லுங்க. இது சட்டப்படி என்னோடது. ஒருவேளை விஜயேந்திரர் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா நான் உனக்கு என்னோட ஆதாரத்தை காட்டுறேன் என்று சொன்னார். நடப்பதை கவனித்த விஜயேந்திரர் அனன்யாவையே பார்த்து கொண்டிருந்தார். இனி அவளே எல்லாவற்றையும் கையாளுவாள் என்பதை அவளின் வார்த்தைகளும் உடல் மொழியும் தெளிவாக சொல்லிக் கொண்டிருந்தது. மேலும் அதை பார்த்ததும் விஜயேந்திரரின் மனபாரம் வெகுவாக குறைந்தது போல ஆனது. ராஜசேகர் மூச்சு முட்ட இதை சொல்லிவிட்டு தனக்கு பின்னால் இருந்த கருப்பு நிற கோட் அணிந்திருந்த நபரை பார்த்து, இவர் என்னோட லாயர் என்று சொன்னார். அந்த நபர் வேகமாக முன்னால் வந்து தன் கையில் இருந்த ஃபைலில் ஒரு பேப்பரை எடுத்து அனன்யாவிடம் நீட்டினார். அனன்யா எந்த ஆர்வமும் இல்லாமல் அதை டேபிளின் ஒரு மூலையில் போட்டுவிட்டு, நீங்க என்னை விட சட்டத்தை அதிகமா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்று சொல்லி தன் கையை பின்னால் நீட்ட ஜெகன் வேகமாக ஒரு பேப்பரை அவளிடம் கொடுத்தான். அனன்யாவும் அந்த பேப்பரை அந்த வக்கீலிடம் கொடுத்துவிட்டு, அப்படின்னா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த பேப்பர்ல என்ன எழுதியிருக்குன்னு நீங்களே எல்லாருக்கும் படிச்சு சொல்லிடுங்க என்று சொன்னாள் அனன்யா. எபிசோட் 259. அனன்யா லாயரிடம் தன் கையில் இருக்கும் டாக்குமெண்டை படிக்கச் சொல்ல, அவர் சுற்றி இருந்தவர்களை பார்த்து, இந்த நிறுவனமும் இந்த பதவியும் எல்லாமே விஜயேந்திரர் குடும்பத்துக்கு சொந்தமானது. எப்பவும் இது அவர்களோடதா மட்டுமே இருக்கும். ஏன்னா விஜயேந்திரர் எழுதிய உயில்ல சில நிபந்தனைகள் தெளிவாய் எழுதப்பட்டிருக்கு. அவரோட பங்குகள் எல்லாம் அவர் பேரன் ருத்ரனோட கல்யாணத்துக்கு அப்புறம் அவரோட குழந்தைக்கு போகும். இப்போ ஆருஷ் இன்னும் சின்ன குழந்தையா இருக்கறதால இந்த பங்கின் உரிமை அவனோட அம்மா அனன்யா ருத்ரனுக்கு போய் சேருது. இதனால இந்த நிறுவனம், இந்த ஷேர்ஸ், அப்புறம் வீடு எல்லாமே அனன்யா ருத்ரனுக்கு சொந்தமானது என்று படித்தார். அதை கேட்ட ராஜசேகர் மிகுந்த அதிர்ச்சியடைந்தார். ராஜசேகருடன் சேர்ந்த அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். ஆனால் விஜயேந்திரர் பக்கம் இருந்தவர்கள் பெரும் மகிழ்ச்சியடைந்தனர். முதலில் எழுந்து நின்று சூர்யா கைத்தட்ட, அதையடுத்து அனன்யாவுக்கு ஆதரவாக அனைவரும் கைத்தட்ட ஆரம்பித்தனர். அந்த நேரத்தில் சூர்யா மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தான். அதே சந்தோஷத்துடனும் உற்சாகத்துடனும் அஜயை கட்டிப்பிடித்து, ஏய், இதெப்ப நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? உண்மையை சொல்லணும்னா அண்ணி வந்ததுக்கு அப்புறம் இந்த சீனே செம்ம மாசா இருந்துச்சு. நான் ரொம்பவே ரசிச்சேன். தாத்தா, நீங்க எப்ப இந்த ட்விஸ்ட வச்சிருந்தீங்க? எங்களுக்கு எதுவுமே தெரியாம தவிச்சு போயிட்டோம் என்று சொன்னான். சூர்யாவின் இந்த உற்சாகத்தை பார்த்த அஜய் மெதுவாக அவன் தோளில் கை போட்டு, இது தாத்தாவுக்கு கூட தெரியாது என்றான். அவன் சொன்னது சூர்யாவுக்கு புரியாத போது அஜய் விஜயேந்திரரை பார்க்கும்படி சைகை செய்தான். அவருமே சற்று குழப்பத்தில் இருந்தார். ஆனாலும் மகிழ்ச்சியாக உணர்ந்தார். இப்போது எல்லாம் சரியாக அவர் கைக்கு திரும்பியதை நினைத்து மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார். லாயர் சொன்ன தகவலை கேட்டு ராஜசேகர் அதிர்ச்சியானார். ஸ்வீட் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது யாரோ அவர் வாயில் பாகற்காயும் வேப்பம்பூவையும் ஊட்டிவிட்டதைப் போன்று அப்பா மகள் இருவரின் முகங்களும் சுருங்கியது. ருத்ரன் அனன்யாவையே பார்த்துக் கொண்டிருந்தான். தனக்கு இவ்வளவு திறமையான மனைவி கிடைத்ததில் அவளை நினைத்து பெருமிதமாக உணர்ந்தான். அனன்யா அனைவரின் பார்வையிலிருந்தும் மறைந்து தன் புருவத்தை உயர்த்தி ருத்ரனுக்கு சைகை காட்டினாள். அப்போது ருத்ரன் லேசாக புன்னகைத்துவிட்டு தன் கட்டை விரலை காட்டினான். அதை பார்த்த அனன்யா பெருமிதமடைந்தாள். கணவனும் மனைவியும் தனியாக கண்ணாமூச்சு விளையாடிக் கொண்டிருந்த போது ராஜசேகர் பீதியுடன் முன்னால் வந்து லாயரின் காலரை பிடித்து இழுத்து கோபமாக, பொய் சொல்றியா? இதையெல்லாம் சொல்ல அந்த அனன்யா உனக்கு எவ்ளோ பணம் கொடுத்தான்னு சொல்லு. இந்த பொய்யான டாக்குமெண்ட்டை ரெடி பண்ண நீ எவ்ளோ பணம் கொடுத்தன்னு எனக்கு மரியாதையா சொல்லு. இதெல்லாம் பொய்ன்னு சொல்லு என்று சண்டை போட்டார். ராஜசேகர் லாயரின் காலரை பிடித்ததும் லாயர் உடனே தன்னை அவரிடமிருந்து விடுவித்துக் கொள்ள முயன்று, சார், என்ன லூஸ் மாதிரி பேசுறீங்க? என்ன விடுங்க. நீங்க இப்படி செஞ்சா அப்புறம் என்னாலையும் உங்களை உள்ள தள்ள முடியும், பாத்துக்கோங்க என்று சொல்லி மிரட்டியவர் நித்யாவை பார்த்து, மேடம், சார கொஞ்சம் விட சொல்லுங்க. அவரோட இந்த கேவலமான செயலுக்காக ரொம்ப காலம் அவரை ஜெயிலுக்குள்ள போட முடியும், பாத்துக்கோங்க
எப்படியும் நீங்க மோசடி பண்ணதுல ஜெயிலுக்கு தான் போவீங்க. ஏற்கனவே இந்த நியூஸ் வைரல் ஆயிடுச்சு. சோ நீங்க தப்பிக்கிறது கஷ்டம், பாத்துக்கோங்க என்று சொன்னார். லாயர் சொன்னதை கேட்டு நித்யா பதட்டமடைந்தாள். உடனே அவள் வேகமாக தன் அப்பாவிடம் வந்து அவரை தடுக்க முயன்றாள். ஆனால் ராஜசேகர் மனதிற்குள் உள்ள கோபத்தாலும் பயத்தாலும் மிகுந்த பதட்டமடைந்தார். ஹாலில் நடக்கும் இந்த காட்சியை பார்த்த அனன்யா ஜெகனிடமும் தன் பாடி கார்ட்ஸிடமும் சைகை காட்டினாள். ஜெகன் ஒரு வழியாக லாயரை ராஜசேகரிடமிருந்து காப்பாற்றினான். ஆனால் ராஜசேகர் மீண்டும் தாக்க முயற்சித்ததும் அனன்யாவின் பாடிகார்ட்ஸ் அவருக்கு ஆதரவாக முன்னால் வந்து நின்றார்கள். அதை கண்ட ராஜசேகர் கோபத்துடன், நான் உன்னை சும்மா விடமாட்டேன். இந்த பொய்யான டாக்குமெண்ட்ஸையும் பொய்யான பேச்சையும் நம்பி நான் அமைதியா இருக்க மாட்டேன். இது எல்லாமே என்னோடது. நான் உன்னை சும்மா விடமாட்டேன் அனன்யா. இதையெல்லாம் அடைய நான் என்னென்ன செஞ்சேன்னு உனக்கு தெரியாது. நான் எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன். எல்லாமே எனக்கு சொந்தமானது என்று சொன்னார். ராஜசேகர் புலம்பலை கேட்ட அனன்யா கோபத்தில் உரத்த குரலில், போதும் நிறுத்துங்க ராஜசேகர். என்னோட மௌனத்தை என்னோட பலவீனம்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க இன்னும் இங்கேயே நின்னா நான் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். நாங்க உங்க மேல எந்த விரோதமான குற்றச்சாட்டையும் சுமத்தல. நீங்க தான் பொய்யான செய்திய ஊருக்குள்ள பரப்பி விட்டீங்க. அதோட விளைவை அனுபவிச்சுதான் ஆகணும். மத்தவங்க விஷயத்த கட்டுப்படுத்துறதும் மத்தவங்க உரிமைய அபகரிக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா என்று சொல்லிவிட்டு அனன்யா கைகளை நீட்ட அவள் கையில் வேறு சில டாக்குமெண்டை ஜெகன் கொடுத்தான். அனன்யா புன்னகையுடன் அந்த பேப்பரை ராஜசேகரிடம் காட்டி, இதென்ன தெரியுமா? பிடி கார்ப்பரேஷனோட பங்கு. சில யூஸ்லெஸ் உங்களோட சொந்த ஷேர்ஸ வித்துட்டு இருக்காங்க. நான் அந்த ஷேர்ஸ வாங்கிட்டேன் என்று சொல்லி அனன்யா அந்த ஃபைலை டேபிளில் தூக்கி எறிந்துவிட்டு, இப்போ என்கிட்ட பிடி கார்ப்பரேஷன் ஷேர்ஸும் இருக்கு. என்னால எப்ப வேணும்னாலும் உங்கள கம்பெனியை விட்டு தூக்கி போட முடியும் என்று சொன்னாள். அனன்யா சொன்னதை கேட்டதும் ராஜசேகரின் முகம் வாடிப் போனது. அனன்யா இவ்வளவு பெரிய ஆட்டத்தை எப்போது எப்படி விளையாடினாள் என்பதை அவரால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அனன்யாவின் சொத்தை அபகரித்து அவளை காயப்படுத்த விரும்பினார். ஆனால் அனன்யா அவருடைய சொத்தை பறித்துச் சென்றாள். சூர்யா மீண்டும் மகிழ்ச்சியுடன் எழுந்து நின்று கை தட்டி விசிலடிக்கத் தொடங்கினான். ஆனால் அவனது விசில் சத்தம் ஸ்ருதி அளவுக்கு சத்தமாக இல்லை. அதை பார்த்த அஜய் ஸ்ருதியை நினைத்து சிரிக்க ஆரம்பித்தான். குடும்பத்தில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியுடன் இருப்பதைக் கண்டு அனன்யா மகிழ்ச்சியானாள். எல்லோரும் அனன்யாவை பார்த்துக் கொண்டிருக்க அனன்யா ருத்ரனை மட்டுமே பார்த்துக் கொண்டிருந்தாள். எல்லாவற்றிற்கும் மேலாக அனன்யா இன்று ருத்ரன் விரும்பிய அனைத்தையும் செய்திருந்தாள். சூர்யா தனக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த அஜயிடம், பாரு செஃப், இன்னைக்கு வரைக்கும் உன்னோட சாப்பாடோ இல்ல என்னோட படமோ எதுவா இருந்தாலும் அந்த ராஜசேகரோட தலைவிதிய மாத்துன அளவுக்கு மாசா இல்ல. அவனோட அதிர்ஷ்டம் ஏன் இவ்ளோ மோசமா இருக்கு? பாவம், அண்ணிக்கிட்ட மாட்டிக்கிட்டு அவனோட சொத்தையும் பறி கொடுத்துட்டு நிக்கறான். அண்ணி இன்னைக்கு அவனை செம்மையா ஆட்டங்கான வச்சுட்டாங்க. உண்மையிலேயே நான் ரொம்ப ரசிச்சேன். நான் மட்டும் இப்படி ஒரு படம் எடுத்தா நிச்சயம் அந்த படம் சூப்பர் பிளாக் பஸ்டர் ஆயிடும். என்ன ஒரு பிசினஸ் மைண்ட் அன்னிக்கு. அதுவும் இதையெல்லாம் அவங்க வெறும் 3 வருஷத்துல செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா என்னால நம்ப முடியல. அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்திலையும் 10-15 வருஷ அனுபவம் இருக்கு என்று சொன்னான். சூர்யா சொன்னதை கவனிக்காமல் அஜய் எதையோ யோசிக்க அவன் மனதில் யாரோ ஒருவரின் நினைவுகள் இருப்பதை சூர்யா புரிந்து கொண்டான். இங்கே ராஜசேகரின் நெற்றியில் வியர்வை துளிர்க்கத் தொடங்கியது. அவர் வேகமாக அனன்யா கொடுத்த டாக்குமெண்டை சரிபார்த்தார். அனன்யா சொன்னது உண்மையாக இருப்பதைக் கண்டு அவருக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டது. இப்போது அவரால் எதுவும் பேச முடியவில்லை. அவரது நிலையை பார்த்த அனன்யா தன் கையில் இருந்த வாட்சை பார்த்து, அப்படின்னா பிடி இண்டஸ்ட்ரீஸ்க்கு இன்னைக்கு நான் கொடுத்ததே போதும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஐம் சாரி, ஆர்ஆர் இண்டஸ்ட்ரீஸ் சார்பா ஒரு மீட்டிங்க நான் ஹேண்டில் பண்ணணும் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறினாள் அனன்யா. அப்போது அனன்யா, ஜெகன், உதய், ஜெய் மற்றும் ஆனந்த் அனைவருமே அங்கிருந்து புறப்பட்டனர். பத்திரிகையாளர் சந்திப்பு என்பதால் ஆகாஷ், சூர்யா, அஜய், ரோஹன், தனுஷ் என அனைவருடனும் விஜயேந்திரர் மிகுந்த பெருமையுடன் அங்கிருந்து கிளம்பினார். இன்று உண்மையிலேயே விஜயேந்திரர் தன் குடும்பத்தை நினைத்து மிகவும் பெருமையாக உணர்ந்தார். மெல்ல மெல்ல கான்ஃபரன்ஸ் ஹால் முழுவதும் காலியானது. ராஜசேகரின் உலகம் அப்படியே தலைகீழாக மாறியது போல தெரிந்தது. அவர் கோபமாக டேபிளில் இருந்த அனைத்து பொருட்களையும் தள்ளிவிட்டு, இல்ல, இல்ல, என்னால தோக்க முடியாது. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? இது நடக்க கூடாது. என்னால எதையும் இழக்க முடியாது. நான் எப்படி தோத்தேன் என்று அனைத்தையும் தூக்கி எறிந்து கொண்டிருந்தார். நித்யாவும் ருத்ரனும் அவரை தடுத்தனர். தன் அப்பாவின் இந்த நிலையைக் கண்டு நித்யாவும் கோபமடைந்தாள். தன் அப்பாவின் இந்த நிலையை பார்த்த நித்யா, அப்பா, கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. ப்ளீஸ்
ரிலாக்ஸா இருங்க என்று சொன்னாள். நித்யாவின் குரலை கேட்ட ராஜசேகர், எப்படி என்னால எப்படி அமைதியா இருக்க முடியும் நித்யா? ஏற்கனவே என்னோட அதிர்ஷ்டத்த பறிச்சாச்சு. இந்த பேருக்கு பின்னாடி ஒண்ணுமே இல்ல. என்னோட பல வருஷ கனவு எல்லாம் ஒரு நாள்ல வீணாயிடுச்சு என்றார். தன் அப்பாவை இந்த நிலையில் பார்த்ததும் நித்யா மிகவும் வருத்தமாக உணர்ந்தாள். அதே சமயம் ருத்ரனும் பொய்யான அனுதாபத்தை காட்டி, ஆமா அங்கிள், எல்லாம் சரியாயிடும். ஏதாவது யோசிப்போம். எங்க நம்ம வக்கீல் என்று கேட்டான். ருத்ரனின் குரலை கேட்டதும் லாயர் விரைந்து வந்து, சார், நீங்க கவலைப்படாதீங்க. நாம நம்ம கம்பெனிய எப்படி பாதுகாக்கிறதுன்னு யோசிப்போம். ஏன்னா இதுவரைக்கும் ஷேர்ஸ் மட்டும்தான் அனன்யாவோடது. உரிமை உங்களோடது தான் என்று சொன்னார். லாயர் சொன்னதை கேட்டதும் ராஜசேகரின் இதயம் நிம்மதி அடைவதற்கு பதிலாக எரிச்சலானது. கோபத்தில் அவரின் காலரை பிடித்து சுவரில் தள்ளியவர், என்ன சரியாகிடும்? சொல்லு, என்ன சரியாகிடும்? இத மட்டும் சொல்றதுக்கு தான் நான் உனக்கு காசு கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கேனா? நான் எதையும் சரி பண்ண விரும்பல. உன்னால அந்த அனன்யா ருத்ரன் ஜெயிக்க முடியலன்னா நீ ஏன் வாழணும்? இன்னைக்கே உன்னை கொன்னுடுறேன் என்று கூறினார். ராஜசேகரின் நடவடிக்கையில் பாவம் லாயர் மூச்சுவிட மிகவும் சிரமப்பட்டார். அவர் மூச்சுவிட முடியாமல் உதவி கேட்க நித்யா உடனே தன் அப்பாவை தடுத்து நிறுத்தினாள். ராஜசேகரின் கையிலிருந்து விடுபட்ட பிறகு வக்கீல் ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டார். எங்கே தன் உயிர் போய்விடுமோ என்று மிகவும் பயந்து போனார். அப்போது ருத்ரன் வந்து அவருக்கு தண்ணீர் கொடுக்க, அதை குடிக்கும்போது ருத்ரனை பார்த்து எதையோ யோசித்தவர், இருக்கு சார், இன்னும் ஒரு வழி இருக்கு. இத நாம யூஸ் பண்ணா எல்லாத்தையும் அடையலாம் என்று சொன்னார். வக்கீல் இதை சொல்லும்போது ராஜசேகர் கொஞ்சம் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தார். வக்கீலும் தனது எண்ணத்தை புரிய வைக்க முயன்றார். மறுபுறம் மீட்டிங் ஹாலிலிருந்து வெளியே வந்ததும் மீடியா ஆட்கள் அனன்யாவிடம் எல்லோரும் நிறைய கேள்விகள் கேட்க நினைத்தனர். அவர்கள் அனைவரும் அனன்யாவை சந்திக்க விரும்பினர். அதனால் அவர்களை வேறு ஒரு அறைக்குள் காத்திருக்கச் சொன்னதும் அவர்களும் அவளுக்காக காத்திருக்க ஆரம்பித்தனர். அனன்யா ஃப்ரெஷ்அப் ஆகி தன் கேபினிலிருந்து வெளியே வந்தாள். அங்கிருந்த அனைவரையும் பார்த்த அனன்யா சற்றே ஆச்சரியப்பட்டாள். ஆனால் எல்லோரையும் பார்த்துவிட்டு அவர்களிடம் எதுவும் பேசாமல் நடந்தாள். ரோஹன் அனன்யாவிடம் ஏதோ சொல்ல வந்தபோது அனன்யா அவனை புறக்கணித்துவிட்டு நடந்து சென்றாள். அனன்யா ஒரு முறை கூட விஜயேந்திரரிடமும் எதுவும் பேசவில்லை. அவள் யாரோ போல நடந்து கொள்வதை பார்த்த அனைவரும் கொஞ்சம் வித்தியாசமாக உணர்ந்தனர். அனன்யா முன்னால் நடந்து கொண்டே ஜெகனிடம், பிரஸ் மீட்டிங் ரெடி பண்ணியாச்சுல்ல ஜெகன் என்று கேட்க, ஜெகன் உடனே எஸ் மேடம் என்று வேகமாக தலையசைத்துவிட்டு அனன்யாவிடம் ஒரு ஃபைலை கொடுத்தான். அந்த ஃபைலை படித்துக்கொண்டே அனன்யா வெளியேறச் சென்றபோது விஜயேந்திரர் அவளை தடுத்து நிறுத்தி, கொஞ்சம் நில்லு அனன்யா என்றார். விஜயேந்திரர் குரலை கேட்டவுடன் அனன்யா நின்றாள். ஆனால் அவரை திரும்பி பார்க்கவில்லை. அவளின் பின்னால் வந்து நின்ற விஜயேந்திரர் சற்று தயக்கத்துடன், நீ எங்க மேல கோவமா இருக்கியா அனன்யா என்று கேட்க, கொஞ்சம் அலட்சியமாக அவரை திரும்பி பார்த்த அனன்யா போலியாக புன்னகைத்து, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா, நான் ஏன் உங்க எல்லார் மேலயும் கோவப்பட போறேன்? நம்ம குடும்பத்து ஆளுங்க மேலதான் நமக்கு கோவம் வரும். ஆனா இங்கதான் யாரும் என்ன அவங்க சொந்தமா நினைக்கலையே. இல்லனா இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க என்கிட்ட சொல்லியிருப்பீங்க இல்லையா? யாருக்கும் நான் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்கல்ல என்று சொன்னாள். அனன்யா இப்படி சொன்னதும் அனைவரின் கண்களும் குற்ற உணர்ச்சியில் தாழ்ந்தது. அதை பார்த்த அனன்யா மிகவும் வேதனை அடைந்தாள். ஏனெனில் யாராவது ஒருவர் முன்பே போன் செய்திருந்தாலோ அல்லது அவளுக்கு தகவலை தெரிவித்திருந்தாலோ நிலைமையை இவ்வளவு மோசமாக விட்டிருக்க மாட்டாள். அனன்யாவின் கோபத்தை பார்த்த ரோஹன் அனன்யா அருகில் வந்து அவளின் கையை பிடித்துக்கொண்டு மிகவும் சோகமான குரலில், சாரி அண்ணி, இதெல்லாமே என்னோட தப்புதான். நான் தான் இத பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டான்னு சொன்னேன். நான் உங்க பொறுப்ப குறைக்க நினைச்சேன். அண்ணன் போனதுக்கு அப்புறம் நான் என்னோட பொறுப்ப சரியா நிறைவேத்தல. ஒவ்வொரு தடவையும் நீங்களே கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அதனாலதான் இந்த தடவை உங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். சாரி அண்ணி. இத நினைச்சு நீங்க வருத்தப்பட்டா என்ன தாராளமா அடிச்சுக்கோங்க. ஒவ்வொரு கஷ்டத்திலயும் வேதனையிலயும் ஒவ்வொரு நொடியும் ஒரு அம்மா மாதிரி இன்னைக்கு வரை நீங்க எங்கள கவனிச்சுக்கிறீங்க. ஆனா நாங்க எல்லாரும் உங்கள கஷ்டப்படுத்திட்டோம். நீங்க எங்களுக்கு தேவை அண்ணி. நீங்க இல்லாம நாங்க முழுமையடைய மாட்டோம். ஏன் முட்டாள்தனத்தை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அண்ணி. இதுக்காக கோவப்படாதீங்க அண்ணி என்று சொன்னதும் அவன் சொன்னதை கேட்டு அனன்யாவால் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அவள் மெதுவாக கையை உயர்த்தி ரோஹனின் முதுகை தட்டிக் கொடுத்து அவனை அமைதிப்படுத்தினாள். பிறகு தன் கண்ணீரை துடைத்துவிட்டு அனைவரையும் பார்த்து, பிரஸ் மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு, நாம கிளம்பலாம் என்று சொல்லிவிட்டு அனைவரையும் தன்னுடன் வரும்படி சைகை செய்ய அனைவரும் அவளை பின்தொடர்ந்து நடந்து சென்றனர். 10 நிமிடங்களுக்கு பிறகு பிரஸ் மீட்டிங் தொடங்கியது. அனன்யா அங்கே லாயருடன் வந்து விஷயங்களை தெளிவுபடுத்தினாள். எல்லா ஆதாரங்களையும் அவர்களிடம் காட்டினாள். இதனால் ராஜசேகர் பெயர் பிசினஸ் உலகில் கெட்டுப்போனது. அனன்யா தன் எதிரில் இருந்த செய்தியாளர்களை பார்த்து, மீதி கேள்விய அடுத்த மீட்டிங்ல கேளுங்க. இந்த ஆர்ஆர் இண்டஸ்ட்ரீஸ் எப்பவும் எங்களுடையதுதான்.
வந்த அனைவருக்கும் நன்றி என்று சொல்லிவிட்டு எழ ஆரம்பித்தாள். அப்போது அங்கே உரத்த குரலில், மிஸ்ஸஸ் அனன்யா, என்ன அவசரம்? அதுக்குள்ள இத நீங்களே முடிவு பண்ணா எப்படி? அதுக்கு நீங்க முதல்ல ஆர்ஆர் இண்டஸ்ட்ரீஸோட உண்மையான உரிமையாளர மீட் பண்ணணும் என்ற குரல் கேட்டது. அந்த குரலை கேட்டு அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். எபிசோட் 260. பத்திரிகையாளர் சந்திப்பின் போது இந்த நிறுவனம் யாரோடதுன்னு முடிவு பண்ண அதுக்குள்ள என்ன அவசரம் மிஸ்ஸஸ் அனன்யா என்ற உரத்த குரல் கேட்டது. அந்த குரலை கேட்டதும் அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். மேலும் பத்திரிகையாளர்கள் வைத்திருந்த கேமராக்கள் அனைத்தும் அந்த குரலை நோக்கி திரும்பியது. ராஜசேகர் நுழைவாயிலில் நின்று அகம்பாவத்துடன் அனன்யாவை பார்த்து கொண்டிருந்தார். அவருடன் நித்யாவும் லாயரும் நின்று கொண்டிருந்தனர். நித்யாவின் முகபாவத்தில் கொஞ்சம் கவலை இருந்தது. ஆனால் ராஜசேகர் தனக்கு வரவிருக்கும் முடிவை நினைத்து மிகவும் வரட்டு புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்ட பிறகு அனைவரின் கவனமும் ராஜசேகர் மீது திரும்பியது. ரோகன் மீண்டும் அவரை பார்த்து கோபப்பட்டான். ஆனால் ருத்ரன் எதையும் பொருட்படுத்தாமல் நின்றிருந்தான். ராஜசேகர் முகத்தில் பெருமையுடன் உள்ளே நுழைந்தார். மேடையில் நின்றிருந்த அனன்யாவின் முன் வந்து நின்றவர் மிகுந்த ஆணவத்துடன் கடுமையான குரலில், எல்லாத்தையும் அப்படியே திருப்பிவிட்டு உன்னோட குடும்பத்தை காப்பாத்த ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களா மிஸ்ஸஸ் அனன்யா? ஆனா இன்னைக்கு நான் செய்ய போற திருப்பத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை தானா அழிஞ்சிரும். ஏன்னா இந்த ராஜசேகர் எதை சாதிக்கணும்னு நினைக்கிறானோ அதை என்ன விலை கொடுத்தாவது சாதிச்சிரணும்னு நினைப்பான் என்று சொல்லிவிட்டு அனன்யாவை நோக்கி தனது சேரை திருப்பி மிகுந்த பெருமிதத்துடன் அமர்ந்தார். பின்னர் அனைத்து பத்திரிகையாளர்களும் ஒன்றன் பின் ஒன்றாக அவரை பார்த்து கேள்வி கேட்கத் தொடங்கினார்கள். ராஜசேகர் அனைவரையும் அமைதிப்படுத்தி, உங்க எல்லாரோட கேள்விக்கும் நிச்சயமா பதில் கிடைக்கும், ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்றார். அப்போது ஒரு ரிப்போர்ட்டர் எழுந்து நின்று, மிஸ்டர் ராஜசேகர், ஆர்ஆர் இண்டஸ்ட்ரியின் உண்மையான உரிமையாளர் வேற யாரோன்னு நீங்க ஏன் சொன்னீங்க? அதான் மிஸ்ஸஸ் அனன்யா எல்லாத்தையும் தெளிவுபடுத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்களே, இதுக்கு மேல தெளிவுபடுத்த என்ன இருக்கு என்று கேட்டார். ரிப்போர்ட்டரின் கேள்விக்கு ராஜசேகர் ஏளனமான புன்னகையுடன், அடடா, என்ன அவசரம், சொல்றேன் இருங்க. அனன்யா மேடம் காட்டின டாக்குமெண்ட் பொய்ன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். விஜயேந்திரர் பத்தி அனன்யா சொன்னது எல்லாமே உண்மைதான். ஆனா இந்த நிறுவனத்தோட உண்மையான உரிமையாளர் அனன்யா இல்ல. ஏன்னா அதோட உண்மையான உரிமையாளர் வேறொருத்தவங்க என்றார். ராஜசேகர் சொன்னதை கேட்டதும் மற்றொரு ரிப்போர்ட்டர் எழுந்து நின்று, மிஸ்டர் ராஜசேகர், நீங்க சொல்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? எந்த உரிமையாளரை பத்தி நீங்க பேசுறீங்க என்று கேட்டார். இது போன்ற கேள்விகள் அதிகம் வர ஆரம்பிக்கும் என்று ராஜசேகருக்கு ஏற்கனவே தெரியும். பத்திரிகையாளர்கள் கேட்ட எல்லா கேள்விகளையும் கவனித்த ராஜசேகர், நீங்க கேக்குற எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு எல்லாமே தெளிவாகும். அதுக்கு முன்னாடி ஆர்ஆர் இண்டஸ்ட்ரீஸோட உண்மையான உரிமையாளர் யாருன்னு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். சோ தயவு செஞ்சு எல்லாரும் உண்மையான உரிமையாளரை வரவேற்க தயாராயிருங்க என்று சொன்னார். ராஜசேகர் இதை சத்தமாக அறிவித்தவுடன் 1 நிமிடம் கழித்து கதவு திறந்தது. அப்போது அனைவரின் கேமரா கண்களும் அந்த வாயிலை நோக்கி குவிந்தது. தனது பூட் சத்தம் வெகுவாக கேட்கும்படி ருத்ரன் நடந்து வந்தான். இன்று அவன் தன் வழக்கமான கோட் சூட்டை அணிந்து அதே ஆளுமையுடனும் கம்பீரத்துடனும் நடந்து வந்தான். அவனது ஆளுமை மற்றும் அவனது கம்பீரம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது. அவனது வருகை ஒரு ராஜாவின் வருகையைப் போல இருந்தது. ருத்ரன் உள்ளே அடியெடுத்து வைத்ததும் அனைவரும் அவரவர் இடத்திலிருந்து திகைப்புடன் எழுந்து நின்றனர். ருத்ரனும் அனன்யாவும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டும் கண்களால் பேசிக்கொண்டும் இருந்தனர். ருத்ரன் மேடைக்கு வந்ததும் நித்யா வேகமாக அவனிடம் வந்தாள். ஆனால் ருத்ரன் வேண்டுமென்றே நித்யாவுக்கு பதிலாக அனன்யா அருகில் வந்து நின்றான். ராஜசேகர் ருத்ரனை பார்த்து புன்னகையுடன் அனைவரிடமும், பாத்தீங்களா, இந்த ஆளுமை கொண்ட முகத்தை நான் யாருக்கும் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் விஜயேந்திரர் எழுதின உயில் படி அவரோட பங்கு எல்லாமே ருத்ரனோடது. அது மட்டும் இல்ல, அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அதுவும் உங்க முன்னாடி தான் இருக்காரு என்று சொன்னார். ருத்ரன் உயிரோடு இருக்கிறான் என்ற செய்தியால் அந்த அறை முழுவதுமே அதிர்ந்தது. மேலும் அவர்கள் அனைவராலும் இதை யூகிக்க கூட முடியவில்லை. இதுதான் எல்லோர் மத்தியிலும் ஒரே கேள்வியாக இருந்தது. அங்கு நின்றிருந்த சூர்யா, தனுஷ், ரோகன், அஜய் என அனைவருமே அதிர்ச்சியடைந்தனர். ரோகன் கோபத்துடன் மேடைக்கு வந்து ராஜசேகரின் சட்டையை பிடித்து, என்ன காமெடி பண்றியா ராஜசேகர்? எங்க அண்ணனுக்கு பதிலா வேற யாரோ ஒருத்தனை கொண்டு வந்து நிக்க வைக்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? இவர் சித்தார்த்துன்னு எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவர் பார்க்க எங்க அண்ணனை போல இருந்தாலும் இவருக்கும் எங்க அண்ணனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ பொய் சொல்ற என்று கத்தினான். ராஜசேகர் ரோகன் சொன்னதற்கு கோபப்படாமல் புன்னகையுடன் அவன் கையிலிருந்து தன் சட்டையை விலக்கி, தங்கத்தை பித்தளையா நினைச்சா அது பித்தளை ஆகாது. ஏன்னா எப்பவும் தங்கம் தங்கம்தான். அதோட பிரகாசத்தை கண்டுபிடிக்க தெரியாத முட்டாளா நீங்க இருந்திருக்கீங்க.
அது போலதான் இவர் உங்க அண்ணன் இல்லன்னு நீ சொன்னா இவர் உங்க உண்மையான அண்ணனா இல்லாம போக மாட்டாரு. ஏன்னா என்கிட்ட ஆதாரம் இருக்கு என்று சொல்லிவிட்டு ராஜசேகர் தனது வக்கீலிடம் ஏதோ சைகை காட்டினார். உடனே வக்கீலும் ருத்ரனின் டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டுடன் 3 வருடங்களுக்கு முன்பு நடந்த விபத்தில் ருத்ரனுக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சை பற்றிய ரிப்போர்ட் மற்றும் சில ஆவணங்கள் என அனைத்தையும் அனைவருக்கும் காட்டினார். மேலும் டாக்டரை அழைத்து வந்து சாட்சி சொல்ல வைத்தார். டாக்டரும் அனைவரையும் பார்த்து, ஆமா, ருத்ரன் சார 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணது உண்மைதான். ஆனா அவர் 2.5 வருஷமா கோமாவுல இருந்தாரு. அவரோட சிகிச்சை எல்லாமே மிஸ்டர் ராஜசேகர் முன்னிலையில கொடுக்கப்பட்டது என்று அனைத்தையும் கூறினார். இதையெல்லாம் கேட்ட விஜயேந்திரர் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியது. அவர் மனம் சொன்னது உண்மை என்று உணர்ந்தார். இதையெல்லாம் கேட்ட ரோகனுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. அவன் பதட்டத்துடன் ருத்ரனையே பார்த்துக் கொண்டிருந்தான். அவனது மனம் நம்பினாலும் அதே சமயம் மூளை நம்ப மறுத்தது. எனவே அவன் சற்று தயக்கத்துடன், இல்ல, இதெல்லாம் பொய், இதெல்லாம் உங்களோட கீழ்த்தரமான பிளான் என்று சொன்னான். அவனது முகத்தில் தோன்றிய வெளிப்பாட்டை பார்த்து ராஜசேகர் சிரித்துக்கொண்டே, இன்னும் நீங்க யாரும் நம்பலன்னா தாராளமா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம். இவர் ருத்ரனா இல்லையான்னு நீங்களே உங்க கண்ணு முன்னாடி தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு அதனால எந்த கவலையும் இல்ல. ஏன்னா நான் சொல்றது 100% உண்மை என்றார். இதையெல்லாம் கேட்ட ரோகன் குழப்பத்துடன் அனன்யாவை பார்த்தான். அவளுடைய முகபாவனை முற்றிலும் அமைதியாக இருந்தது. அதனால் அவன் இன்னும் குழம்பிப் போனான். அவன் அப்படியே குழம்பி பின்வாங்க அவனது கால்கள் தடுமாறியது. ருத்ரன் சரியான நேரத்தில் அவனை பிடித்துக்கொண்டு, இன்னும் உன்னால சரியா நிக்க முடியலையா ரோகன் என்று கடுமையான குரலில் சொல்ல, ருத்ரனின் வார்த்தைகளை கேட்ட ரோகன் கண்ணீருடன், அண்ணா என்று உணர்ச்சி வசத்தோடு கூறினான். ருத்ரன் தான் எப்போதும் அவனை கவனித்துக் கொள்வான், அவனைப் பற்றி கவலைப்படுவான். அதனாலேயே இவன்தான் தன்னுடைய அண்ணன் என்பது ரோகனுக்கு இப்போது தெளிவாக புரிந்தது. ரோகன் அவனை பார்த்து அண்ணா என்று அழைக்கும்போது ருத்ரன் கண்ணசைத்து ஆமாம் என்றான். ராஜசேகர் அனைத்து ஆதாரங்களையும் காட்டியதும் அங்கிருந்த அனைவரும் நம்ப ஆரம்பித்தனர். ராஜசேகர் மனதில் இப்போது மகிழ்ச்சி நிறைந்தது. ஏனெனில் அவரை பொறுத்தவரைக்கும் ருத்ரனுக்கு எதுவும் ஞாபகமில்லை. மேலும் ருத்ரனை தன் கைபொம்மையாக்கி என்ன வேண்டுமென்றாலும் செய்ய வைக்கலாம் என்று நினைத்தார். அதனால்தான் வக்கீல் சொன்னதை கேட்டு ருத்ரனை ருத்ரனாக நடிக்கச் சொன்னார். ஆனால் பாவம், இதெல்லாம் அவன் போட்ட பொறி என்று அவருக்கே தெரியாமல் அதில் மாட்டிக்கொண்டார். ருத்ரனும் அனன்யாவும் ராஜசேகரே முன்வந்து ருத்ரனின் அடையாளத்தை அனைவருக்கும் தெளிவுபடுத்த வேண்டும் என்று விரும்பினர். இந்த விளையாட்டில் தான் வெற்றி பெற்றதாக ராஜசேகர் உணர்ந்தார். ஆனால் அடுத்து என்ன நடக்கும் என்பது அவருக்கு தெரியாது. சில நிமிடங்களில் பத்திரிகையாளர் சந்திப்பு முடிந்தது. இப்போது அனைத்து பங்குகளும் ருத்ரனுடையது என்று நினைத்த ராஜசேகர் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தார். அனன்யா எதுவும் பேசாமல் அங்கிருந்து கிளம்ப, அதன் பிறகுதான் ராஜசேகர் தான் முழுமையாக வெற்றி பெற்றதாக நம்பினார். உண்மையை அறிந்த அனன்யா அதிர்ச்சியடைந்து விட்டாள். அதனால்தான் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள் என்று நினைத்தார். அதனாலேயே பத்திரிகையாளர் சந்திப்புக்குப் பிறகு அனன்யா வேண்டுமென்றே ருத்ரனை ராஜசேகர் குடும்பத்திற்கு அனுப்பினாள். அதை பார்த்த அனைவரின் மனதிலும் பல கேள்விகளும் குழப்பங்களும் இருந்தன. ராஜசேகர் ருத்ரனின் உண்மையான அடையாளத்தை அனைவரின் முன்னால் அம்பலப்படுத்தியவுடன் ருத்ரன் தன் குடும்பத்தை பற்றி யோசிக்கத் தொடங்கினான். ஆனால் அவர்களை மீண்டும் சேரும் முன் தனது குடும்பத்தினர் பட்ட அவமானங்களுக்கு பழிவாங்க விரும்பினான். மேலும் இதற்காகவே நீண்ட நாட்களாக பொறுமையாக காத்திருந்தவன் ராஜசேகரின் வெற்றி மகிழ்ச்சி அவரின் வாழ்நாள் துக்கமாக மாறுவதை பார்க்க விரும்பினான். மகிழ்ச்சியுடன் இருந்த ராஜசேகர் அனைத்தையும் ருத்ரனின் பெயருக்கு மாற்றினார். அப்படி செய்தால்தான் ருத்ரனிடமிருந்து அனைத்தையும் எளிதில் பெற முடியும் என்று நம்பினார். ராஜசேகர் வீட்டில் மாலா பதட்டத்துடன் ஹாலில் வேகமாக அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்தார். இன்று என்ன நடந்ததோ அதையெல்லாம் அவர் டிவியை பார்த்தே தெரிந்து கொண்டார். ராஜசேகர் ருத்ரனின் உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தியதைக் கண்டவர் தன் மகளுக்காக கவலைப்பட்டார். அதே நேரம் ராஜசேகரின் இந்த நடவடிக்கையால் ஏற்படும் விளைவுகளை நினைத்து அவரது இதயம் கலங்கியது. இன்று ஏனோ அவர் மிகவும் பதட்டமாக இருந்தார். அப்போது வெளியே கார் வரும் சத்தம் கேட்டது. அதை கேட்டதும் மாலா கவலையுடன் திரும்பி காரை பார்த்தார். அங்கே நித்யா கண்ணீருடன் வாசலிலிருந்து உள்ளே ஓடி வந்து கொண்டிருந்தாள். அதை பார்த்த மாலா வேகமாக முன்னால் வந்து அவளை தடுத்து நிறுத்தி, என்ன ஆச்சு நித்யா என்று கவலையுடன் கேட்டார். நித்யா பயத்தில் கண்ணீருடன் தன் அம்மாவை பார்த்து அணைத்துக் கொண்டாள். நித்யா ஏன் இப்படி நடந்து கொள்கிறாள் என்று மாலாவுக்கு தெரியும். அவள் ஏன் மிகவும் பயந்தாள், உண்மையைச் சொல்வதால் என்ன நடக்கும் என்பது அவருக்கும் தெரியும். ஆனால் ராஜசேகர் எதை யோசித்து இப்படி செய்தார் என்றுதான் அவருக்கு புரியவில்லை. அப்போது உள்ளே வந்த ராஜசேகர் தாயையும் மகளையும் பார்த்து மகிழ்ச்சியுடன், உங்க 2 பேருக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமான நாள் தெரியுமா? இன்னைக்கு நம்ம வெற்றிய கொண்டாடணும். அந்த விஜயேந்திரர் என்கிட்ட தோத்து போயிட்டாரு. நான் அடைய நினைச்ச எல்லாத்தையும் அடைஞ்சிட்டேன்.
இப்போ எல்லாமே என்னோடது என்று கூறினார். ராஜசேகர் சொன்னதை கேட்ட நித்யா தன் மனதில் இருந்த பயத்தை கோபமாக மாற்றி சிவந்த கண்களுடன் ராஜசேகரை பார்த்து, அட அப்பா, நீங்க இன்னைக்கு ஜெயிச்சிட்டீங்க. ஆனா உங்க பொண்ணு தோத்து போயிட்டா. என்னோட நம்பிக்கையை எல்லாம் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டீங்க என்று கோபத்துடன் கூறினாள். நித்யாவை இப்படி ஒரு நிலையில் பார்த்த ராஜசேகர் கொஞ்சம் மென்மையாக தன் மகளை நோக்கி கையை நீட்டி, நித்யா என்றார். ஆனால் நித்யா முகத்தை திருப்பிக் கொண்டாள். அதைக் கண்ட ராஜசேகர் பெருமூச்சு விட்டபடி நித்யாவை பார்த்தார். தன் மகளின் வலியை பார்த்த மாலா ராஜசேகரிடம் கோபமாக, இன்னைக்கு நீங்க சரியே இல்ல. உங்க வெற்றியோட பெருமை உங்கள குருடா ஆக்கிருச்சு. உங்க சொந்த பொண்ண பத்தி நீங்க கொஞ்சமும் யோசிக்கல. ருத்ரனோட உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தி உங்க பொண்ணுக்கு நீங்க துரோகம் செஞ்சிட்டீங்க. இனி நம்ம பொண்ணுக்கு என்ன நடக்கும்னு யோசிச்சு பாத்தீங்களா என்று கேட்டார். அதை கேட்டதும் ராஜசேகர் சற்றே கடுமையான குரலில், நம்ம பொண்ணோட கதி ஒண்ணும் ஆகாது. நீங்க 2 பேரும் காரணமே இல்லாம பயப்படுறீங்க. நீங்க ஏன் இவ்ளோ கவலைப்படுறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. ருத்ரனுக்கு அவனோட அடையாளத்தை மட்டும்தான் கொடுத்தோம். அவனோட நினைவை இல்ல. அவன் இன்னும் நான் சொல்றத கேட்டு தலையாட்டுற பொம்மை சித்தார்த் தான். இதுல பயப்படவும் கவலைப்படவும் என்ன இருக்கு? சீக்கிரமே சட்டப்படி நித்யாவுக்கும் ருத்ரனுக்கும் கல்யாணம் செஞ்சு வைப்போம் என்றார். இதை கேட்ட மாலா கிண்டலாக, அது சரி, என்ன உரிமையில அவனோட உங்க பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சு வைப்பீங்க? நீங்க மருமகனாக்க நினைக்கிற ருத்ரனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவனுக்கு ஒரு பொண்டாட்டியும் ஒரு பையனும் இருக்காங்க. அவனுக்கு ஒரு குடும்பமும் இருக்கு. இதெல்லாம் கவலைப்படுற விஷயம் இல்லன்னு சொல்லுவீங்களா? அவனோட அடையாளத்தை எல்லாருக்கும் சொன்னதால உங்க சொந்த பொண்ணுகிட்ட இருந்து நீங்க அவனை விலக்கிட்டீங்க என்று சொன்னார். மாலா சொன்னதை கேட்ட ராஜசேகர் ஒரு கணம் ஆகிப் போனார். என்ன சொல்வதென்று அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எதுவும் எளிதாக இருக்கப் போவதில்லை என்பதை உணர்ந்தார். ஆனாலும் இன்னும் தன் மனைவியை பார்த்து, கவலைப்படாத மாலா, இன்னைக்கு நாம ருத்ரன் கிட்ட இத பத்தி பேசுவோம். சீக்கிரமே அவனுக்கும் நித்யாவுக்கும் கல்யாணம் செஞ்சு வைப்போம். அதுக்கப்புறம் அனன்யாவால எதுவும் செய்ய முடியாது. இதையெல்லாம் யோசிச்சு நீ கவலைப்படாத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க கல்யாணத்துக்கு மட்டும் ரெடியாகுங்க என்று சொல்லிவிட்டு எதையோ யோசிக்க ஆரம்பித்தார். மாலாவும் நித்யாவும் ராஜசேகர் சொன்னதை கேட்டு கவலையுடன் அவரை பார்த்தனர். அதற்கு மேல் என்ன செய்வது என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் ராஜசேகரின் வார்த்தையை நம்ப வேண்டுமா அல்லது தங்கள் விதியை நம்ப வேண்டுமா என்று புரியாமல் குழம்பிப் போனார்கள். இந்த விஷயத்தை பற்றி ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கிப்போன ராஜசேகர் ஹாலில் இருந்த சோஃபாவில் உட்கார்ந்து யோசிக்க, அப்போது யாரோ உள்ளே வரும் காலடி சத்தம் கேட்டது. அதை கேட்டதும் அவர் நிமிர்ந்து பார்க்க எதிரே ருத்ரன் வருவதைக் கண்டவர் மகிழ்ச்சியுடன் முன்னால் சென்று, சித்தார்த், உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு எனக்கு புரியல. என் பேச்ச கேட்டு என்னோட மரியாதைக்காக இத செஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்லி ராஜசேகர் ருத்ரனை கட்டிப்பிடிக்க முயற்சித்தார். ஆனால் ருத்ரன் அவரை புறக்கணித்துவிட்டு ஏளனமான புன்னகையுடன் சோஃபாவில் அமர்ந்தான். அதை பார்த்ததும் ராஜசேகர் கொஞ்சம் அதிர்ச்சியடைந்தார். சோஃபாவில் அமர்ந்திருந்த ருத்ரன் ராஜசேகரின் மாறும் முகபாவனையை கவனித்து தன் கூர்மையான கண்களால் அவரையே பார்த்து கொண்டிருந்தான். அவனது வெளிப்பாடு, அவனது கண்கள், அதில் தெரிந்த ஒளி இன்று ராஜசேகருக்கு முற்றிலும் மாறுபட்டதாக தோன்றியது. ராஜசேகர் எல்லாவற்றையும் அலட்சியப்படுத்திவிட்டு ருத்ரனிடம் வந்து சிரித்தபடி, சித்தார்த், இன்னைக்கு நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு நான் பட்ட அவமானத்துக்கு அந்த குடும்பத்தை நீ பழி வாங்கிட்ட. நீதான் ருத்ரன்னு இந்த உலகம் நம்பிருச்சு. உண்மையான ருத்ரனா மாறி எல்லாத்தையும் அவன்கிட்ட இருந்து பறிக்கணும். என்னோட தொழிலையும் எடுத்துக்கிட்டு அதோட வாரிசா மாறிட்ட. அதனாலதான் சீக்கிரமே உனக்கும் நித்யாவுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் எல்லா பொறுப்புல இருந்தும் விலகி நான் சந்தோஷமா இருக்க போறேன் என்று தான் பேசுவது யாரென்றே தெரியாமல் தன் எண்ணத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார் ராஜசேகர். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.